மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நம்ம அம்மா அப்பா, நம்ம ஆச்சாரியன், நம்ம பகவான் எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு, சச்சிதானந்த ரூபாய விஸ்வமுத்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமஹ. எல்லாவித தாபங்களிலிருந்தும் பகவான் நம்மை காப்பாற்ற வேண்டும்னு நம்ம எல்லாம் வேண்டிண்டு, லோகம் க்ஷேமா இருக்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு இன்றைய சத்சங்கத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். அனுதினம் பாகவதம் வாசிக்கிறது அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 6வது நாள். இதில் ஸ்ரீமத் பாகவதத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்னால் பாத்ம புராணத்திலே ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். முதல்ல 190வது அத்தியாயத்தில், பாத்ம புராணத்திலே 190வது அத்தியாயத்திலே பாகவத மகாத்மியம், ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தை என்ன சொல்லிருக்கான்னு அதில் 6 அத்தியாயங்கள் சொல்லிருக்கா. அதில் முதல் அத்தியாயம் பாத்ம புராணத்தில் 190வது அத்தியாயம். ஸோ அதுதான் முதல் அத்தியாயமாக நம்ம எடுத்துட்டு வாசிச்சுட்டு வரோம். இந்த 6வது அத்தியாயத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்கு முன்னால் பூர்வ கதை சங்கிரகம். இப்போ 2 நாளாக நம்ம கோகர்ண உபாக்கியானம் பார்த்துட்டு இருக்கோம். கோகர்ண உபாக்கியானத்தோட 2வது பகுதியை நேற்றுக்கு பார்த்தோம். முதல் பகுதியில் என்னாச்சு, எங்கே முடித்தோம்? கோகர்ணன் இல்லத்திலே அந்த ஆத்மதேவர் எப்படி வானகம் போய் ஸ்ரீமத் பாகவத தசமஸ்கந்தத்தை பாராயணம் பண்ணி கிருஷ்ணன் திருவடிகளை அடைந்தார் அப்படின்னு சொல்லி முந்தா நேத்திக்கு கதையை முடித்தோம். நேத்திக்கு அங்கேருந்து ஆரம்பித்தோம். எப்படி துந்துகாரி வேஷிகளோட சேர்ந்துண்டு அவ எல்லாரையும் கொடுமை பண்ணி அவ அம்மாவே கணத்தில் விழுந்து தற்கொலை பண்ணிண்டு, கடைசியில் இவனை எல்லா வேஷிகளும் இவனை கொன்னுட்டு இவனோட சடலத்தை பூமியில் புதைச்சுட்டு அவா போயிட்டா. அப்புறம் இவனுக்கு துர்கதி அடைஞ்சு இவன் பிரேதமாக அலைஞ்சின்னு இருந்தான். அப்போது அவனுடைய தம்பி சகோதரன் கோகர்ணன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவனுக்கு கயாசிரார்த்தங்கள்லாம் பண்ணி பார்த்து கூட இந்த பிரேதத்திலேருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கல. இந்த பிரேத சரீரத்திலேருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு யோஜனை பண்ணுறச்சே சூரியன்கிட்ட கேட்கறச்சே சூரிய பகவான் இந்த மாதிரி ஸ்ரீமத் பாகவத சப்தாகமாக நீ பாராயணம் பண்ணு அப்படின்னு அவருக்கு கோகர்ணனுக்கு உபதேசம் பண்ண. கோகர்ணன் அதை ஒரு விமரிசையாக ஒரு பாகவத மேளா ஏற்பாடு பண்ணி அந்த ஊரில் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள், எல்லா விதமான ஜனங்களும் அங்கே வரா. கூன், குருடு, நொண்டி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, எல்லா விதமான ஜனங்களும் அந்த பாகவத கேட்கறதுக்கு அங்கே வரா. இந்த துந்துகாரி இந்த பிரேதம் காத்து ரூபத்தில் இருக்கான். அங்கே 7 கணுக்கள் கொண்ட ஒரு மூங்கில் அந்த பாகவத சப்தாகம் நடக்கிற இடத்துல இருக்கு. இப்போ வியாசபீடத்தில் கோகர்ணன் உட்காந்துக்கிறான் ஸ்ரீமத் பாகவதத்தை பாராயணம் பண்ணுறதுக்கு. அந்த 7 கணுக்கள் கொண்ட மூங்கிலில் கீழே இருக்கிற துவாரம் வழியாக இந்த துந்துகாரிங்கிற பிரேதம் அவன் அது உள்ளே நுழைஞ்சிக்கிறான் இந்த கதை கேட்கறதுக்காக. ஸோ 7 நாள் கதை இப்படியாக ஆரம்பிக்கிறது. முதல் நாள் கதை முடிஞ்ச உடனே அந்த 7 கணுவில் ஒரு கணு பட்டுன்னு வெடிக்கிறது. எல்லாரும் பார்க்குற, ஆச்சரியமாக பார்க்குறா. 2வது நாள் 2வது கணு வெடிக்கிறது. 7வது நாள் 7வது கணு வெடித்து அதுலேருந்து ஒரு திவ்ய மங்களமான ஒரு ஸ்வரூபம். அது துந்துகாரியான்னு தெரியல, பார்த்தா பெருமாள் மாதிரி இருக்கான், பகவான் மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்வரூபம் அதுலேருந்து வெளியில் வருது. வெளியில் வந்தது மட்டும் அல்லாமல் என்ன, அவனுக்கு வைகுண்டத்திலேருந்து விமானம் வருது. விஷ்ணு பார்ஷதர்கள் அவனை அழிச்சின்னு போகிறதுக்கு வைகுண்டத்திலேருந்து விமானம் அழிச்சிட்டு வர. அப்போ துந்துகாரி ஒரு லெக்சர் கொடுக்குறான். கோகர்ணன் நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த பிரேத பிறவியோட துன்பங்கள் எல்லாம் துடைத்தொருளும் ஸ்ரீமத் பாகவதத்தோட பெருமையை பற்றி சொல்கிறான். அப்படி சொல்கிறான். புண்ணியமான இந்த பாரத தேசத்திலே பிறந்தும் ஸ்ரீமத் பாகவத கதையை கேட்காதவர்களது பிறவி வீணே என்று சான்றோர்கள் கூறுவார்கள். அப்படியெல்லாம் யார் சொல்கிறது? கோகர்ணன் சொல்லலை, துந்துகாரி அங்கே சபையில் சொல்கிறான். அப்போ கோகர்ணன் அந்த விஷ்ணு பார்ஷதில் நமஸ்காரம் பண்ணிட்டு கேட்குறார், எல்லாரும் கதை கேட்டமே, இவ்வளவு பேர் கதை கேட்டமே, எப்படி துந்துகாரிக்கு மாத்திரம் வைகுண்டத்திலேருந்து விமானம் வந்ததுன்னு கேட்குறச்சே, அப்போ அவ சொல்கிறா அவன் எப்படி கேட்டான். அதாவது அந்த ஆத்மா, அந்த பிரேத சரீரமானது 100 கயாசார்த்தம் பண்ண கூட அவனுக்கு விமோச்சனம் இல்லைங்கிற சமயத்தில்
அவனுக்கு வேற கதியே இல்லை, அவனுக்கு வேற கதியே இல்லைன்னு இதை கெட்டியாக பிடிச்சுண்டு இதை தான் கேட்டான். அவன் அன்ன ஆகாரம் இல்லாமல் அவனுக்கு வந்து ஒரு தீர்த்தம் கூட பருகாமல் இதே கதி, வேற ஒரு கதியும் இல்லை, நீனே கதிங்கிற மாதிரி அதே கதி ஸ்ரீமத் பாகவதமே கதின்னு கேட்டான் அவனுக்கு விமானம். அதனால் வந்தது. நீங்களும் இன்னொரு முறை இந்த மாதிரி பாகவத சப்தாகத்தை நீங்கள் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்ரத்தையாக கேளுங்க, பகவானே வந்து அழிச்சுட்டு போவார்னு ஒரு ஸ்டாம்ப் அடிக்கிறாவா விஷ்ணு பார்ஷதர்கள். அந்த விஷ்ணுபாதர்கள் சொன்ன மாதிரி கோகர்ணன் விஸ்தாரமாக இன்னொரு முறை ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் பண்ணி வைகுண்டத்திலேருந்து அந்த சிரவணத்தின் முடிவிலே பகவான் விமானத்தில் வர எல்லா பக்தர்களையும் அழைச்சுண்டு பகவானே அந்த பாகவத பாராயணம் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு எல்லாரையும் விமானத்தில் அழைச்சிட்டு போகிறார். எப்படி ராமாயணத்தில் வந்து ராம அவதாரம் முடிஞ்சு ராமர் எல்லாரையும் அழைச்சிட்டு போகிற மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அங்குள்ள அனைவரையும் கோலோகம், அதாவது ஸ்ரீவைகுண்டம் அழைச்சிட்டு போனார் அப்படின்னு சொல்லி நேத்திக்கு நம்ம கோகர்ண உபாக்கியானத்தை முடிச்சுட்டோம். இப்போ நம்ம 6வது நாள் ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்துக்குள்ளே நம்ம வந்து பிரவேசிக்கிறோம். குயிக் ரீகேப். முதல்ல வந்து நைமிசாரண்யத்தில் சௌனகாதி முனிவர்களுக்கு அவள் சத்திரயாகம் பண்ணிட்டு இருக்கச்சே ஒரு இடைவெளி. அப்போ வந்து சூதபாணிகர் அவளுக்கு கதை சொல்கிறார். அவள் அப்படி கதை சொல்லிகிட்டே இருக்கச்சே அவளுக்கு பக்தி நாரத சம்பாதம் சொல்லி கோகர்ண உபாக்கியானங்கள்லாம் சொல்லிகிட்டே வரச்சே எப்படி நாரதர் வந்து சனகாதிகளை மீட் பண்ணுறார். அப்போ சனகாதிகள் வந்து நாரதருக்கு நீங்கள் ஆனந்தவனத்தில் ஒரு பெரிய பாகவத சப்தாக பாராயணம் ஏற்பாடு பண்ணுங்கோ, அங்கே வந்து நான் வந்து பாகவத மகாத்மியமும் பாகவதத்தை 7 நாள் எப்படி முறைப்படி செய்யணுங்கிற விதியெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டோம். ஆனந்தவனத்துக்கு அவரும் வரார். ஸோ ஆனந்தவனத்தில் வந்து அவருக்கு ஆசனம் போட்டு அவர் உட்காந்துக்கிறார். சனகாதி முனிவர்கள் ஃப்ரண்ட் ரோவில் வந்து நம்ம நாரதர் உட்காந்துக்கிறார். அப்புறம் எல்லா தேவர்கள் என்ன 7 புவனத்துலேருந்து எல்லாரும் வர. அப்புறம் பக்தி வந்து எப்படி பக்தனோட ஹிருதயத்தில் போய் உட்காந்துக்கிறா, பக்தனோட ஹிருதயத்தில் அவ போய் உட்காண்ட உடனே பகவானே வந்து அந்த பக்தியோட ஹிருதயத்தில் கதை கேட்க வந்துட்டார். எல்லாரும் வந்துட்டா. பகவான் வந்த உடனே ஸ்ரீவைகுண்டத்தில் மற்ற எல்லாரும் அவா மாறு வேஷம் போட்டுட்டு அங்கே வந்துட்டா அப்படின்னு நம்ம கதை. ஸோ தட்ஸ் அ குயிக் ரீகாப். இவ்வாறு ஆனந்தவனத்தில் வந்து ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தை முதல்ல சொல்லி முடித்தார் சனகாதிகள். இன்னைக்கு வந்து அந்த பாகவத விதி, அந்த 7 நாள் எப்படி பண்ணுறதுன்னு நாரதருக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதை பார்க்க போகிறோம் நம்ம. சனகாதி முனிவர்கள் கூறுகிறார்கள், நாரதரே, இப்பொழுது ஸ்ரீமத் பாகவதத்தை 7 நாட்களில் கேட்பது என்கின்ற சப்தாக சிரவணத்தின் விதிமுறைகளை கூறுகிறோம். பொதுவாக மக்களின் ஒத்துழைப்பும் சிறிது செல்வமும் இதற்கு தேவை. முதல்ல என்னடா வேணும்? ஜனங்களோட ஒத்துழைப்பு. பணம் பணம் தனம் வேணும். பண்ணுறதுக்கு தனம் வேணும். இதில் 103 ஸ்லோகம் இருக்கு. இது வந்து 2வது ஸ்லோகத்துக்கு போகிறேன். இப்போ முதலில் ஒரு ஜோதிடனை அழைத்து சப்தாக சிரவணத்திற்காக ஒரு நல்ல முகூர்த்தத்தை நிச்சயிக்க வேண்டும். ஒரு விவாகத்தை நடத்துவதற்கான செல்வம் இதற்கும் தேவையானதால் அதையும் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளோ வேணும்? பட்ஜெட் சொல்லிடுறார். எடுத்த உடனே ஒரு நல்ல ஜனங்கள் நிறைய பாகவதர்கள் வேணும் இல்லையா? ஒரு ஜோசியன்ட்ட போய் ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்துக்கணும். ஒரு விவாகத்துக்கு எத்தனை பைசா வேணுமோ அத்தனை தனம் எடுத்து வச்சுக்கோங்க. கதை தொடங்க ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த தட்சிணாயனம் அந்த 6 மாதங்கள் மிக சிறந்தவை. கேட்பவர்கள் முக்தி பேறு பெற இந்த 6 மாதங்கள் மிகவும் சிறந்தவை. மூணாவது ஸ்லோகம். 4வது, இந்த மாதங்களிலே கெட்ட யோகங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து தள்ளி வைக்கணும். இதில் ஈடுபாடு உடையவர்களையே உதவிக்கு வைத்துக்கொள்ள வேண்டும். என்ன, இதில் நம்பிக்கை இல்லாதவன் நாத்திகன்லாம் இதில் வச்சுக்கப்படாது. இதில் யாருக்கு ஈடுபாடு இருக்கோ அவளை தான் நம்ம உதவிக்கு வச்சுக்கணும். எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறார் பாருங்க நமக்கு. முதல் இந்த இடத்தில் ஸ்ரீமத் பாகவத சப்தாக மகாயஜ்யம் நடக்கப் போகிறது
இன்று முதல் அது நடக்கப் போகிறது. அதனை கேட்டு நலம் பெற நீங்கள் எல்லோரும் தங்கள் உற்றார் உறவினர்களுடன் கட்டாயம் வந்துருள வேண்டும் என்று பக்கத்து கிராமங்கள், நகரங்கள் ஆகிய எல்லா இடங்களிலும் பறைசாற்ற வேண்டும். எல்லாருக்கும் நோட்டீஸ் அடித்து, பத்திரிக்கை அடித்து, ஊர் முழுக்க எல்லாரையும் கூட்டணும். ஏன்னா இது பெரிய காரியம், கல்யாணத்தை விட பெரிய காரியம் இல்லையா? எல்லாரையும் கூப்பிடு. பொதுவாக பெண்கள், வேளாளர்கள் ஆகியோர் ஸ்ரீமத் பாகவதம் முதலிய பகவானுடைய கதைகள், பஜனை ஆகியவற்றிலிருந்து ஒதுங்கி இருப்பார்கள். அவர்களும் இதில் வந்து கலந்து கொள்ளுமாறு நம்ம அறிவிக்கணும் இல்லையா? அவளையும் இதுக்கு கூட்டு வரணும். பற்பல தேசங்களில் இருக்கும் இறையடியார்கள் மற்றும் பஜனை செய்யும் பாகவதர்கள் எல்லாருக்கும் ஓலை எழுதி தெரியப்படுத்த வேண்டும். அக்கடிதம் கீழ்கண்டவாறு எழுதப்பட வேண்டும். மை காட், என்ன டீட்டெயில்ஸ் பாருங்க இதில். அந்த கடிதம் அவளுக்கு அனுப்புகிற கடிதம் எப்படி இருக்கணும்னு 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காவா. பெரியோர்களே, இங்கு 7 நாட்கள் பிறர்க்கு அறிய பெரும் பேறு நமக்காக காத்திருக்கிறது. சான்றோர்களும் ஆன்றோர்களும் இங்கு கூட போகிறார்கள். இது கிடைப்பதற்கு அரிதான பெரும் வாய்ப்பு. தேனின் இன்சுவை கொண்ட இந்த ஸ்ரீமத் பாகவத கதைகளை கூறப்போகிறார்கள். தாங்கள் எல்லோரும் பகவானது இன்சுவை அறிந்தவர்கள், கேட்டு கேட்டு திளைப்பவர்கள். ஆகவே ஸ்ரீமத் பாகவதம் ஆகின்ற அமுதத்தை பருக அன்போடு கூட ஓடி வாருங்கள். ஒருவேளை 7 நாட்களும் கேட்டு இன்புற போதுமான நேரம் இல்லையெனில் ஒரு நாளாவது வந்து கேட்டு அனுபவியுங்கள். எப்படியும் நீங்கள் எல்லோரும் வந்து கேட்க வேண்டும். ஏனெனில் இந்த சத்காரியத்திற்கென்று 1 நிமிடம் கிடைப்பதும் அரிதே. இவ்வாறு வினயத்துடன் அனைவரையும் அழைக்க வேண்டும். அவ்வாறு வருபவர்களுக்கு தங்குமிடம் முதலிய வசதிகளையும் செய்து தர வேண்டும். யாராவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணணும்னா கூட இதில் எல்லா விஷயம், கல்யாணம் பண்ணணும் வேண்டிய விஷயம்லாம் இருக்குது. இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் இதில் இருக்குது. இந்த இது சொல்லுவார், இந்த மாங்கல்ய தாரணம் பண்ணுறச்சே வாத்தியாருக்கு அந்த மந்திரம் மறந்து போயிடுத்துன்னா வாரணம் ஆயிரத்தை வரிசையாக சொல்லிகிட்டே வாங்குவோன்வா. அதில் ஆண்டாள் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதியிருப்பா அந்த கல்யாணம் பண்ணுறது. அந்த வாரணம் ஆயிரத்தை சொல்லிகிட்டே வாங்கோ அப்படின்னு ஒரு உதாரணம். அந்த மாதிரி இந்த பத்ம புராணத்தில் 6வது இதை படித்தார். என்ன மாதிரி ஆட்களை நீ இதில் ஈடுபடுத்தணும், யாரெல்லாம் வரணும், எத்தனை நாளைக்கு இது நடக்கணும், எந்த ஒரு முகூர்த்தம், எந்த யோகம் இருக்கணும், எந்த தட்சிணாயனத்தில் எப்படி நடக்கிறது, எவ்வளோ கையில் தனம் வச்சுக்கணும், 7 நாள் வர முடியலனாலும் 1 நாளாவது வந்து கேட்டுட்டு போங்க. இது இந்த மாதிரி இவ்வளவு விஷயம். வரவாளுக்கு தங்கறதுக்கு இட வசதி ஏற்பாடு பண்ணுங்க. இத்தனை வசதி. புண்ணிய தீர்த்த கரைகள், செழுமையான வனாந்தரங்கள் அல்லது தன் வீடு, இந்த விடங்களே கதைகள் கேட்க ஏற்றவை. இது என்ன பாகவதம் சொல்லப்படும் இல்லமே ஒரு க்ஷேத்திரம். பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் கிடைக்கல உனக்கு ஒரு தீர்த்தக்கரை கிடைக்கலப்பா, ஒரு வனாந்தரம் கிடைக்கலன்னா நம்ம வீடு இருக்குவே இருக்குது இல்லையா? ஏராளமான மக்கள் வந்து அமர்ந்து கேட்கும்படியான விசாலமான மைதானம் ஏதாவது இருந்தாலும் சரி. வீட்டில் உள்ள சாமான்களை ஒரு மூலையிலே ஒழுங்காக வைத்துவிட்டு கதை கூறும் இடத்தை நன்னா பெருக்கி மொழுகி கோலமிட்டு மாவிலை தோரணங்கள் கட்டி அழகுற செய்வேன். என்னென்ன சாமான் வாழ்ந்து வரணுங்கிறதெல்லாம் இல்லை இருக்கு. அன்பிலியபிள். மக்கள் வந்து உட்கார 5 நாட்கள் முன்னதாகவே விரிப்புகள் சேகரித்து வைக்கப்பட வேண்டும். ப்ராஜெக்ட் பிளான். ஐ கெனாட் பிலீவ். பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட் பிளான். 5 நாள் முன்னாடி என்ன இருக்கணும்? நாற்புறங்களிலும் வாழை மரங்கள், தோரணங்கள் கட்டி ஒரு மேடை தயார் செய்ய வேண்டும். மேடையை சுற்றி எப்படி? இதுக்காக நீ இன்டீரியர் டெக்கரேட்டர்லாம் கூப்பிட வேண்டாயா? தபார், இதெல்லாம் நானே சொல்லிடுறேன். மேடையை சுற்றி வாழை, கமுகு, பாக்கு, மாந்தளிர்கள், புஷ்பங்கள் ஆகியவற்றால் அழகுற செய்ய வேண்டும். நாற்புறங்களிலும் கொடிகள், விதானங்கள் அமைக்க வேண்டும். நமக்கு கிட்ட பைசா இருக்குன்றதுக்காக நான் வாழை மரத்துக்கு பதிலாக நான் ஃபேன்சியாக பிளாஸ்டிக்கில் அதை போடுறேன், இதை போடுறேன், எல்லாம் வேண்டாம். வாழை மரம்னா வாழை மரம், அதான் அழகு. அதெல்லாம் பண்ணு. இந்த அலங்கார மண்டபத்தின் மேல் சற்று உயரத்தில் விசாலமான 7 உலகங்கள் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு, அந்த அலங்கார மண்டபத்தின் மேலே சற்று உயரத்தில் 7 உலகங்கள் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு
அதில் பற்றற்ற அந்தணர்களை அழைத்து வந்து உட்கார செய்ய வேண்டும். அதுக்கு எங்கே போகிறது? பற்றற்ற அந்தணர்கள். ஓகே, அந்த காலத்தில் கிடச்சிருக்கா அந்த மாதிரி. எனிவே அவள்கிட்ட அட்லீஸ்ட் அந்த பீரியட்லையாவது பற்றற்று இருக்குமாறு அவள்கிட்ட விண்ணப்பிச்சுட்டு அங்கே வந்து உட்கார சொல்லணும். இந்த மக்கள் உட்கார்ந்து கதை கேட்க வசதியாக ஆசனங்களை அமைக்க வேண்டும். பின் கதை சொல்பவர் அமர்வதற்காக ஒரு சிங்காசனத்தை அங்கு வைக்க வேண்டும். ஸோ ஒரு தகுந்த ஆசனம் அவர் கதை சொல்கிறவருக்கு போடணும். எப்படி இருக்கு பாருங்க. கதை சொல்கிறவர் எந்த பக்கம் பார்த்து உட்கார்ந்துருந்தா எப்படி கேட்குறவா எந்த பக்கம் உட்காரணும்னு சொல்கிறா. கதை சொல்பவர் வடக்கு முகமாக பார்த்து அமர்ந்திருந்தால் கதை கேட்பவர்களோ அப்பொழுது கிழக்கு முகமாக அமர வேண்டும். கதை சொல்பவர் கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்திருந்தால் கேட்பவர்கள் வடக்கு முகமாக பார்த்து அமர வேண்டும். பர்ஃபெக்ட்பா, கரெக்டாக எங்கெங்கே யார் யார் உட்காரணும் நீ வந்து தடுமாறவே வேண்டாம். அவருக்கு எந்த பக்கம் சீட்டு போடுறது, எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணுறது, எல்லாம் கொடுத்துட்டார். அவர் எல்லா டைரக்ஷனும் கொடுத்துட்டார். சரி, இது உங்களுக்கு சரிப்படலை, அப்படி இது சாத்தியம் இல்லை என்றால் கதை சொல்பவர் இருவருக்கும் இடையே உள்ள பிரதேசம் கிழக்கு முகமாக இருப்பது என்று கொள்வது அவசியம் அப்படின்னு ஒரு எக்ஸப்ஷனும் கொடுத்துடுறாரு. இதில் நம்மளால் அந்த மாதிரி பண்ண முடியலன்னா கதை சொல்கிறவர், அதாவது வக்தா, அதை கேட்கிறவர் ஸ்ரோதா, அவள் வந்து கேட்பவர்களும் எல்லாம் கிழக்கு முகமாகவே அமரலாம். தேசம் காலம் ஆகியவற்றை அறிந்த சான்றோர்கள் கேட்பவர்களுக்கு இந்த மாதிரியான விதிமுறைகளை நிச்சயித்துள்ளார்கள். ஸோ அவள் வடக்கு பக்கமாக கொண்டா இவா கிழக்கு பக்கமாக கொண்டுக்கிட்டோம், இவா கிழக்கு பக்கமாக கொண்டா அவள் வடக்கு பக்கமாக கொண்டுக்கிட்டோம். அப்படி இல்லைன்னா தெர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ். அந்த என்ன எக்ஸப்ஷன்ஸுங்கிறது இங்கே சொல்லிட்டா. வேத சாஸ்திரங்களை அறிந்தவராகவும் காலம் இடத்திற்கேற்ப பற்பல மேற்கோள்களை சுட்டிக்காட்டி நன்கு விளக்குபவராகவும் உலகியல் பற்றுகளை களைந்தவராகவும் உள்ள நல்ல அந்தணரை விளக்கம் சொல்பவராக வியாசபீடத்திலே அமர்த்த வேண்டும். அந்த மாதிரி யோக்கியதை இருக்கிறவாளை இவரை பார்த்து இந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் யார் சொல்கிறவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன், ஒரு வக்தா எப்படி இருக்கணும், வக்துவை லட்சண்யம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் எல்லாத்தையும் நன்னா விளக்கவராகவும் உலகியல் பற்றுகளை களைந்தவராகவும் ஒரு நல்ல அந்தணரை விளக்கம் சொல்பவராக வியாசபீடத்திலே அமர்த்த வேண்டும். கதை சொல்பவன் பண்டிதனாக இருப்பினும் பல தர்மங்களை மனக்குழப்பத்துடன் கடைபிடிப்பவனாகவும் காமுகவனாகவும் நாத்திகனாகவும் இருந்தால் அவன் ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்பவனாக நாம் நியமிக்க கூடாது. அவன் பெரிய பண்டிதனாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் பிகாஸ் இஸ் அ பண்டிதன், அவன் வந்து தர்மங்கள்லேயே அவன் மனக்குழப்பம் இருந்தது, அவனுக்கு அவன் காமுகனாக இருந்தான் நாத்திகனாக இருந்தான், அந்த மாதிரி ஆளை வந்து உட்காரவே வைக்கப்படாது ஸ்ரீமத் பாகவதத்துக்கு. தயவு செய்து பண்ணவே கூடாது. சொல்பவருக்கு உதவியாக அவரை போன்ற தகுதி படைத்த ஒருவரையும் நியமிக்க வேண்டும். அவரும் சொல்பவரை போலவே அந்த ஐயங்களை தீர்ப்பவராகவும் மக்களுக்கு எடுத்துரைப்பதில் வல்லவராகவும் இருக்க வேண்டும். கதை சொல்பவர் கதை ஆரம்பிப்பதற்கு முன்னால் தீட்சை ஏற்பதற்கு முன் சவரம் செய்து கொள்ள வேண்டும். அருணோதயத்துக்கு முன் காலை கடன்களை முடித்து கொண்டு நன்கு ஸ்நானம் செய்ய வேண்டும். எல்லாம் சொல்லிட்டாப்பா, என்னமா சொல்லிருக்காப்பா அது. கிளென்லினஸ், அவர் எப்படி எவ்வளோ சுத்தமாக இருக்கணும், எப்படி என்னென்ன அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும், எப்போ பண்ணணும், எல்லாம் முன்னாடி அருணோதயத்துக்கு முன்னாடி சந்தியாவந்தனம் முதலிய நித்திய கர்மானுஷ்டானங்களை முறைப்படி முடித்து கதையின் நடுவில் இடையூறுகள் வராமல் தடுப்பதற்காக ஸ்ரீ மகா கணபதியை பூஜிக்க வேண்டும். பின் பித்ருக்களின் திருப்திக்காக அதுக்கு என்னென்ன பிராயச்சித்த கர்மா பண்ணணுமோ அதெல்லாம் முதல்ல அதெல்லாம் அந்த பிராயச்சித்த கர்மாலாம் பண்ணிட்டோ அதுக்கப்புறம் கதை நடக்கும் அந்த சபா மேடை இருக்கு இல்லையா, அந்த மேடையை நல்ல முறையில் செய்யப்பட வேண்டும். கடனேன்னு ஒரு மேடையை போட்டு உட்காருங்கன்னு சொல்லப்படாது. அது வந்து ஒரு you should take proper care in even designing that. That's very very important. இதற்கு பிறகு ஸ்ரீ பகவானின் பிம்பத்தையும் ஸ்ரீ ஹரியின் பிம்பத்தையும் ஸ்ரீமத் பாகவத அந்த கிரந்தத்தையும் ஸ்தாபனம் செய்ய வேண்டும். அதை அங்கே பெருமாள் படத்தை வச்சு அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை அந்த சரஸ்வதி பீடத்தில் கொண்டு வந்து
ஸ்ரீமத் பாகவத புஸ்தகத்தை அங்கே கொண்டு வந்து வைக்கணும். இதற்கு பிறகு இதுக்கப்புறம் பகவானோட விக்கிரகம் அங்கே இருந்ததுன்னா அதுக்கு இந்த ஷோடோபச்சார இதெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, 16 விதமான பூஜைகளை முறைப்படி செய்து நம்ம பிரதட்சணம் பண்ணிட்டு பின்வருமாறு பிரார்த்திக்க வேண்டும். கருணை கடலே, இந்த உலகியல் கடலில் மூழ்கி தவிக்கும் ஏழை நான். கர்மங்கள் என்னும் மயக்கமளிக்கும் முதலை என்னை பிடித்து விழுங்குகிறது. இந்த சம்சார கடலிலிருந்து தயை செய்து என்னை கரையேற்றி வைப்பாராக. நம்ம முழுக்க இதனோட அல்டிமேட் எய்ம் இஸ் திஸ், ரைட்? இந்த சம்சார சுழற்சியிலேருந்து நமக்கு விடுதலை போகணும். அதுக்காக தானே நம்ம பகவானை பிரார்த்திச்சுக்கிறோம், ஸ்ரீமத் பாகவத பாராயணம் பண்ணுறோம். ஸோ அதனால் அதை இங்கே எம்பசைஸ் பண்ணுறாரு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, கருணை கடலே, இந்த உலகியல் கடலிலே மூழ்கி தவிக்கும் ஏழை நான். கர்மங்கள் எனும் மயக்கமளிக்கும் முதலை என்னை பிடித்து விழுங்குகிறது. இந்த சம்சார கடலிலிருந்து தயை செய்து என்னை கரையேற்றி வைப்பீராக அப்படின்னு அங்கே பகவான்கிட்ட பிரார்த்திச்சுண்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கணும். இதன் பின் ஸ்ரீமத் பாகவத கிரந்தத்திற்கு அந்த புஸ்தகத்துக்கு தூபம் தீபம் நெய்வேத்தியம் என்ற முறைப்படி பூஜை செய்ய வேண்டும். செய்யும் பொழுது ஏதோ அது ஏதோ ஒரு புஸ்தகம் என்று ஈடுபாடில்லாமல் செய்யாது. காதலாகி கசிந்துருகி ஈடுபாட்டுடன் பூஜிக்கப்படும். அந்த மாதிரி ஒரு ஸ்ரத்தையாக அதை பண்ணணும். பின்பு ஒரு தேங்காயை அந்த புத்தகத்தின் எதிரிலே வைத்து வணங்கி தெளிந்த மனத்தினாய் இவ்வாறு துதிக்க வேண்டும். இதில் ப்ராஜெக்ட் பட்ஜெட், ப்ராஜெக்ட் பிளான், த பாலிசிஸ், த ப்ராசஸ், த ப்ரொசீஜர், எல்லாம் ப்ரொசீஜர். தேங்காயை எப்படி வைக்கணும்லேருந்து கொடுத்துருக்கா பாருங்க. இதில் அன்பிலியபிள். இதுக்காக இதை எப்படி படிக்கிறது, இன்னொரு புஸ்தகம் வாங்க வேண்டாம், இதுலேயே எல்லாம் இருக்குது. ஸோ அந்த கிரந்தத்தை வணங்கறச்சே கூட இது ஒரு புஸ்தகம்னு நினச்சிக்கப்படாது. இது சாட்சாத் பகவான். ஸ்ரீமத் பாகவதாக்கியம் பிரத்யக்ஷம் கிருஷ்ணயேவகி. கிருஷ்ணன் தான் பாகவதம் இல்லையா? அந்த ஸ்ரத்தையோடு இதை பண்ணணும். ஸ்ரீமத் பாகவதம் என்கின்ற பெயரிலே சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே இங்கு வீற்றிருக்கிறார். எம்பெருமானே, இந்த பவசாகரத்திலிருந்து விடுதலை பெற வேண்டி உன்னை சரணம் பற்றினேன். தேங்காயை வச்சுட்டு வேண்டிக்கிறது. முதல்ல ஒரு தரம் வேண்டிக்கிறது, திருப்பி 2வது தரம். இதே ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். எனது இந்த விருப்பத்தை எவ்வித இடையூறும் இன்றி தாங்கள் தான் நிறைவுற செய்ய வேண்டும். கேசவா, நான் உனது அடிமை அல்லவா? அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கணும். நம்ம யாரு? நம்ம அடியாருக்கு அடியான் அப்படி ஞாபகப்படுத்திட்டு இவ்வாறு நமது எளிமையை கூறி இறைவனை வேண்டி பின் கதை சொல்பவருக்கு வஸ்திராபரணங்கள் அளித்து பூஜித்து அவரை புகழ்ந்து வணங்க வேண்டும். இது 32வது ஸ்லோகம். 33 போகிறோம். இந்த முதல்ல பிரார்த்தனை பண்ணிட்டோம் இல்லையா, 27வது ஸ்லோகம். இது எல்லா இதுலேயும் கேட்டிருப்போம் நம்ம. சம்சார சாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே கர்மமோக கிரகீதாங்கம் மாமுத்தர பவார்ணவாத்து. இது 27வது ஸ்லோகம், ரைட்? இதுதான் நம்ம முதல்ல இந்த ஸ்லோகத்தை சொல்லி தான் வேண்டிக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ணயேவகி ஸ்வீகிருதோசி மயாநாத முக்கியத்தம் பவசாகரே. இது 30வது ஸ்லோகம். அதனால இது புஸ்தகம்னு நினச்சிக்கப்படாது, இது சாட்சாத் பகவான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கதை சொல்பவருக்கு எல்லாம் பண்ணாவிட்டு தாங்கள் சாட்சாத் ஸ்ரீ சுகமுனிவரே, அவரை கதை சொல்றவரை, அவரை கொஞ்சம் இது பண்ணணும் இல்லையா? அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றவர் ஆகவே கதையோட கருப்பொருளை விளக்குவதில் திறன் பெற்றவர். தயவு செய்து இந்த ஸ்ரீமத் பாகவத கதைகளை எனக்கு விளக்கி கூறுவதன் வாயிலாக எனது அறியாமையை அகற்ற வேண்டும் அப்படின்னு அவர்கிட்ட போய் சங்கல்பிச்சுக்கணும். கதை சொல்றவற்றை தாங்கள் தான் சாட்சாத் ஸ்ரீ சுகமுனிவரே. பின்பு அவர் எதிரிலே நமது நலனுக்காக மன மகிழ்ச்சியோடு கதை கேட்பதற்காக நியமங்களை மேற்கொள்ள வேண்டும். அந்த நியமங்கள் முடிந்த வரையில் 7 நாட்களும் நாம் அதை காத்து வர வேண்டும். கதையின் நடுவிலே இனி ஒரு இடையூறு எதுவும் வராமல் இருக்க பகவானது 12 எழுத்துக்கள் கொண்ட துவாதசாட்சரி மந்திரத்தை 5 அந்தணர்களை கொண்டு ஜபிக்க செய்ய வேண்டும். இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ ஒரு இடையூறும் வரப்படாது இல்லையா? ஒரு இடிமழையோ இல்லை யாருக்கும் சொல்கிறவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையோ, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இல்லையா? எந்த இடையூறும் வராமல் நம்ம அது நடக்கணும். பின்
அந்தணர்கள், இறையடியார்கள், பஜனை செய்யும் பாகவதர்கள் ஆகிய அனைவரையும் வணங்கி முறைப்படி உபச்சாரம் செய்து அவர்களது அனுமதி பெற்று தன் இருக்கையில் எல்லாத்தையும் அனுமதி வாங்கிக்கிறோம். இந்த மாதிரி நடக்க போகிறது, இவர் வந்திருக்கார், நீங்கள் தான் ஸ்ரீ சாட்சாத் சுகபிரம்மம்னு அவற்றை நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் இந்த பிராமணர்களை வந்து துவாதசாட்சரி மந்திரம் சொல்லிட்டோ ஏதோ எந்த இடையூறும் இல்லாமல் இது நடக்கணும்னு சொல்லிட்டோ இந்த மாதிரி சபையில் விஞ்ஞாபனம் பண்ணிட்டு அவள்கிட்ட விண்ணப்பிச்சுட்டு இவங்க நம்ம போய் அவளோட இருக்கையில் யார் ஆர்கனைஸ் பண்ணுறாளோ அவள் போய் உட்காந்துக்கலாம். உலகியல் விஷயங்களை மனைவி, மக்கள், சொத்து, பணம், வீடு, வாசல் என்கின்ற சிந்தையை அறவே ஒழித்து தெளிந்த மனத்தினாய் கதையின் கருப்பொருளிலேயே கருத்தூன்றி கேட்பவர் கேட்பதன் மூலம் முழு பயனை பெறுவார்கள். நம்ம கேட்டோம் இல்லையா, துந்துகாரிக்கு மாத்திரம் எப்படா வைகுண்டத்திலேருந்து விமானம் வந்தது எங்களுக்கெல்லாம் வரலன்னு கேட்டான் இல்லையா, அவன் ஸ்ரத்தையோட கேட்டான். எப்பேற்பட்ட ஸ்ரத்தை! அந்த ஸ்ரத்தை எங்கேருந்து வந்தது அவனுக்கு? ஏன்னா அவனுக்கு 100 கயா சிரார்த்தம் பண்ணால் கூட அந்த பிரேதம் கரையேறாது, அதனால பயம். எனக்கு வேற கதியே இல்லைன்னு கேட்டான். அந்த மாதிரி கேட்கணும், அப்படி சொல்கிறார் இவர். கதை கூறுவதில் அறிஞரான சொற்பொழிவாளர் சூரிய உதயத்தில் கதையை தொடங்கி 3.5 பிரகாரம் வரை, ஒரு பிரகரம் 3.5 பிரகரம் வரை, பிரகாரம் இல்லை பிரகரம், ஒரு பிரகரம்ங்கிறது 3 மணி நேரம், நடுக்கமற்ற மெல்லிய இனிமையான குரலில் நன்கு புரியுமாறு கதைகளை வாசிக்க வேண்டும். கதை சொல்றவர் எப்படி சொல்லணும்னு சொல்ற பாருங்க. சூரிய உதயத்தின் கதையை தொடங்கி 3.5 பிரகரம், ஒரு பிரகரம்னா 3 மணி நேரம், 3.5 பிரகரம் வரை, ரைட், நடுக்கமற்ற மெல்லிய இனிமையான குரலில் நன்கு புரியுமாறு கதைகளை வாசிக்க வேண்டும். நடுப்பகலில் 2 மணி நேரம் கதை வாசிப்பதை நிறுத்தி வீண் வார்த்தைகள் பேசாமல் அன்றைய கதையின் தொடர்புடைய பகவானது கீர்த்தனங்களையோ இல்லை அதுதான் என்ன பஜனை இறையடியார்களை கொண்டு பாட செய்ய வேண்டும். ஸோ ஒரு 2 மணி நேரம் நடுவில் ஒரு சின்ன கேப் எடுத்துக்கணுமோ அவருக்கும். அப்போ வந்து யாராவது இறையடியார்களை கூப்பிட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம். எல்லாரும் பண்ணுவான். நம்ம கிருஷ்ண பிரேமியண்ணா சப்தாகத்துலேயும் நம்ம பார்த்துருக்கலாம். ஒரு பஜனை குரூப் வந்து பஜனை மண்டலி, அஷ்டபதி இதெல்லாம் பாடுவா இல்லையா. ஸோ கதையின் இடையில் மலஜலம் கழிப்பதான தொல்லைகள் நேரிடாமல் இருக்க லகுவான ஆகாரத்தை ஏற்கலாம். ஆகவே கேட்பவர் உப்பு, புளிப்பு, சுவையற்ற ஹவிஸை ஒரே ஒரு முறை மிக குறைந்த அளவில் ஏற்கலாம். நாங்கள் சப்தாகம் பண்ணுறோம், நம்ம இவருக்கு என்ன சாப்பாடு பண்ணுறது அப்படிலாம் அவாயிலே கொடுத்துட்டா. கதை சொல்கிறவர் நடுவில் எழுந்திக்க முடியாதுப்பா. அதனால் அவருக்கு என்ன சாப்பிட்டா இந்த தொந்தரவுலாம் வராதோ, உப்பு, புளிப்பு, சுவையற்ற ஹவிஸை, அதுக்காக ஒரு லகுவான ஆகாரம் பண்ணி கொடுங்க அவளுக்கு அப்படின்னு. ரைட், கேட்குறவாளை ஒன்றும் பண்ண முடியாது நம்மால். கேட்குறவா துந்துஹாரி மாதிரி 7 நாள் கழித்து நான் மோட்சத்துக்கு போனோம், எனக்கு ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து விமானம் வரணும் அப்படின்னா அவளும் அந்த மாதிரி லகுவான ஆகாரத்தை சாப்பிட்டு அங்கேயே உட்காந்துருக்கணும். எனக்கு வேறு கதியே இல்லை. ஓகே, முடிந்தால் 7 நாட்களும் உபவாசம் இருந்து கேட்கலாம். அடுத்த 41ஆம் ஸ்லோகத்தை சொல்கிறார். முடிந்தால் இல்லையேல் கொஞ்சம் நெய்யோ பாலோ உட்கொண்டு இனிமையாக கதைகளை கேட்கலாம். இதெல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கா. ஆனால் இப்பவும் அதை கடைபிடிப்பவர்கள் இருக்கின்றார்கள். பழங்களை ஆகாரமாக கொள்ளலாம், ஒருவேளை மட்டும் உணவு ஏற்கலாம். இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன்ஸ். எனக்கு வயசாகிடுச்சு, எனக்கு சுகர் இருக்குது, என்னால் இருக்க முடியாது, பட்னி கிடக்க முடியாது, அதெல்லாம் இருக்குன்னா இதெல்லாம். அல்லது எந்தவித நியமத்தை ஏற்றால் கதைகளை மனதார மகிழ்ச்சியோடு கேட்கலாமோ அம்மாதிரியான நியமத்தை கை கொள்ளலாம். கடைசியில் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டார். எந்தவித நியமத்தை கேட்டால், எந்தவித நியமத்தை நாம் ஃபாலோ பண்ணால், எந்த நியமத்தை ஏற்றால் கதைகளை மனதார மகிழ்ச்சியோடு கேட்கலாமோ. சார் எனக்கு புளியோதரை தெரிஞ்சவனுக்கு கொடுத்தா தான் நன்னா கதை கேட்க முடியும்னா அவளுக்கு அது என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. உணவு உண்டால்தான் கதைகளை மகிழ்ச்சியோடும் ஈடுபாடோடும் கேட்க முடியும் இல்லையா. அதனால் உணவு ஏற்பதே நலம் என்பது எனது எண்ணம். உபவாசம் கதை கேட்பதில் இடையூறு விளைவிக்கிறது எனில் அந்த உபவாசமே தேவையில்லை. எனக்கு கதை என்னால் சாப்பிடாது இருக்க முடியாது சார், கொஞ்சம் தயிர் சாதமாவது போகணும் அப்படின்னா அதுதான். அப்போ தான் என்னால் ஸ்ரத்தையாக கதை கேட்க முடியும்னா டூ இட். நாரத மகரிஷியே
இப்போ யார் பேசின்னு இருக்கா? சனகாதிகள் நாரதருக்கு எப்படி ஒரு 7 நாள் சப்தாகத்தை ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறார். நாரத மகரிஷியே 7 நாட்கள் தொடர்ந்து ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பது என்கின்ற விரதம் மேற்கொண்டவர்களுக்கு சில நியமங்கள் உள்ளன. அப்பா 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 இத்தனை நாள் என்ன சொன்னார்? இப்போதான் நியமமே ஆரம்பிக்கிறாரா? புரியல. நாரத மகரிஷியே 7 நாட்கள் தொடர்ந்து ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பது என்கின்ற விரதம் மேற்கொள்பவர்களுக்கு சில நியமங்கள் உள்ளன, கேளுங்கள். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அடியார்களுக்கான தீட்சை பெறாதவன் கதை கேட்பதில் தகுதி பெறாதவனே. எப்படி ஒரு அடி அடிக்கிறார், இப்படியெல்லாம் ஒரு அடி அடிக்கிறாரே. சரி, மேலே என்ன சொல்கிறார் பார்ப்போம். நியமத்தோடு கதை கேட்பவன் தினமும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். தரையில்தான் படுத்துறங்க வேண்டும். கதை முடிந்த பின் இலையில்தான் உணவு உட்கொள்ள வேண்டும். இதெல்லாம் இருக்கு. திஸ் இஸ் தி ஐடியல் வே டு டூ இட். பருப்பு, தேன், எண்ணெய், விருந்துணவு, தவறான எண்ணத்துடன் படைக்கப்பட்ட உணவு, பழைய உணவு ஆகியவற்றை சாப்பிடக்கூடாது. இல்லையா? தவறான எண்ணத்துடன்னா என்ன? நம்ம சமைக்க செய்ய நம்ம பகவானுக்காக இது சமைக்கிறோம், பிரசாதம்னு சொல்லிட்டு தான் நம்ம அப்புறம் பகவானுக்கு காமிச்சுட்டு தானே நம்ம சாப்பிட்றோம். கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தானே நம்ம சாப்பிட்றோம். அதனால் நல்ல எண்ணத்தோடு சமைக்கப்பட்ட உணவு இல்லையா? தவறான எண்ணம்னா நம்ம எங்கேயோ ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து கேட்டரிங் பண்ணி இன்றைக்கி பாகவதம் நம்ம கேட்டரிங் பண்ணுறோம் ஹோட்டல்லேருந்துன்னு சொல்லிட்டோம் இல்லையா? அவன் என்ன எண்ணத்தோடு பண்ணுறானோ இல்லையா? அவன் யாரோட சத்தம் போட்டுண்டு சண்டை போட்டுண்டு என்ன இது அதெல்லாம் இருக்குது இல்லையா? அதனால் நல்ல எண்ணத்தோடு படைக்க செய்ய இது பெருமாளுக்காக பண்ணுறோம், எனக்காக இல்லை. காமம், கோபம், மதம், மானம், பொறாமை, பேராசை, ஆடம்பரம், விருப்பு வெறுப்பு ஆகியவற்றை விலக்க வேண்டும். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட், இதெல்லாம் கிவன். இருந்தாலும் சொல்கிறார் தெரியாதவாளுக்காக. நான் அப்போவே சொன்னேன் இந்த பலகையெல்லாம் எடுத்து வைன்னு, பாகவதர் வந்துருவார் மணி ஆச்சுன்னு, ஏன் எடுத்துன்னு வரல அப்படின்னு. அந்த கோபத்தெல்லாம் விட்டுருப்பா. எடுத்துன்னு வரலையா? எடுத்துன்னு வரல. இட் இஸ் வாட் இட் இஸ் அப்படின்வான். இந்த மாதிரி எது இருக்கோ அது இருக்கு. அவர் இல்லையா இப்போ எடுத்துட்டு வா. ஐயோ மறந்து போயிட்டோமா, பரவாயில்ல எடுத்துட்டு வா. வேதம், இறையடியார்கள், அந்தணர்கள், ஆச்சாரியர்கள், குருமார்கள், பசு வளர்ப்பவர்கள், பெண்கள், அரசர்கள், சான்றோர்கள் ஆகியோர்களை நிந்திக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம். அதில் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டான் பெண்கள்னு. நம்ம முக்கால்வாசி ஆர்கனைஸ் பண்ணுறோம், வீட்டு மனைவியை தான் கோச்சுப்பா. அப்போவே நெய் கொண்டு வானே, கொண்டு வரலையே நீ. நியமத்தோடு கதை கேட்பவன், மாத விலக்கில் இருப்பவள், சண்டாளன், மிலேச்சர்கள், ஒழுக்கத்தில் தாழ்ந்தவர்கள், காயத்ரி மந்திரம் ஜெபிக்காத அந்தணன். நோ அண்டர்லைன். காயத்ரி மந்திரம் ஜெபிக்காத அந்தணன், பெரியோர்களை வெறுப்பவன், வேதத்தை ஒத்துக்கொள்ளாத நாத்திகன். நம்ம நியமத்தோட கதை கேட்குறவன் இவாளோட அப்போ பேசின்னு இருக்கக்கூடாது. இதெல்லாம் சண்டாளன், மிலேச்சன் இல்லையா? ஸோ மாத விலக்கில் இருப்பவர்கள், அந்த மாதிரி காயத்ரி ஜபம் பண்ணாத ஆளை வந்துட்டெல்லாம் பேசவே கூடாது. சரியா? எப்பொழுதும் சத்தியம். அந்த சமயத்தில் அந்த 7 நாள் நியமத்தோடு இரு. நீ நியமத்தோடு இருந்து கதை கேட்குற இல்லையா? இதெல்லாம் வேண்டாம். இந்த டிஸ்டர்பன்ஸே வேண்டாம், டிஸ்ட்ராக்ஷன்ஸே வேண்டாம்ப்பா. ரைட்? அதான் சொல்கிறேன். தரித்திரன், க்ஷயரோகம் உள்ளவன் அல்லது வேறு நோய் கொண்டவன் இல்லையா? அவன்கிட்ட பாக்கியமற்றவன், பாவத்தொழில் புரிபவன், மக்கட் செல்வமற்றவன், முக்தி பெற விழைபவன் ஆகியோர் இந்த கதையை நிச்சயம் கேட்க வேண்டும்ங்கிறார். தரித்திரன், க்ஷயரோகம், யாருக்கெல்லாம் க்ஷயரோகம் இருக்கோ இல்லை வேற என்ன வியாதி இருக்கோ, எனக்கு ஒன்றும் பாக்கியமே இல்லைன்னு சொல்கிறானே அந்த மாதிரி, பாவத்தொழில் புரிபவன், எனக்கு குழந்தையே இல்லை, மக்கட் செல்வம் இல்லாதவன், முக்தி பெற எனக்கு முக்தி தான்பா ஓணும், முமுக்ஷு அப்படின்னு வாழ, முக்தி பெற விழைபவன் இந்த கதையை நிச்சயம் கேட்க வேண்டும். மாதவிடாய் நின்றவள், ஒரே பிள்ளையை பெற்றவள், மலடி, குழந்தைகள் பிறந்து பிறந்து இறத்தல், கரு சிதைந்து போதல் என்னும் தோஷம் உடையவர்கள் நிச்சயம் கேட்க வேண்டும். மாதவிடாய் நின்று போனவா, ஒரே பிள்ளையை பெற்றவா, இதெல்லாம் சொல்லுவா இல்லை, மலடி, நான் மலடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. குழந்தைகள் பிறந்து பிறந்து இறந்து போயிட்டு இருக்கு எங்கள் வீட்டில், கரு சிதைந்து போய், இதெல்லாம் இந்த தோஷம்லாம் விட்டுடுங்க. இவாள்லாம் நிச்சயம் கேட்கணும். இவர்கள் அனைவரும் நியமத்துடன் ஸ்ரீமத் இவாள்லாம் நம்ம ஊரில் கேட்பா கேள்வி, அவா வரலாமோ, இவா வரலாமோ, அந்த இவளுக்கு இதுவாக இருக்கே, அதெல்லாம் இவாள்லாம் வரலாம். இவர்கள் அனைவரையும் நியமத்துடன்
ஸ்ரீமத் பாகவத கதையை கேட்பார்களேயானால் நிறைந்த பலனை பெறுவார்கள். மிக உயர்ந்த தெய்வத்தன்மை பொருந்திய இக்கதைகள் கோடிக்கணக்கான வேள்விகள் செய்த பயனை தரும். இவ்வாறான விதிமுறைகளை மேற்கொண்டு கதை முடிவிலே உத்யாபானம் என்னும் சடங்கை செய்ய வேண்டும். உத்யாபானம் என்று கதை கூறுவோருக்கு கதை கேட்போர் அந்த உரிய பூஜையெல்லாம் பண்ணி தட்சிணை இதெல்லாம் தரது தான். அதுக்கு தான் இந்த உயர்ந்த பயனை விரும்புவர்கள் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பிறந்த நாளான ஜென்மாஷ்டமி விரதம் போலவே இந்த கதையின் முடிவிலும் செய்ய வேண்டும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் உத்யாபானம்னு நான் கேட்குறவா வரவா அவளுக்கெல்லாம் அதுக்கு உண்டான அந்த மரியாதை பண்ணி அவளுக்கு தட்சணை கொடுக்கறது இல்லையா, அதெல்லாம் பண்ணணும், உத்யாபானம் பண்ணணும். ஆனால் பொருள் ஒன்றுமில்லாத பக்தனுக்கு இந்த உத்யாபானம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நான் கொஞ்சம் சிரமதசையில் இருக்கிறவாளுக்கு இப்படியெல்லாம் ஒரு விமரிசையாக பண்ணணும்னு இல்லை. பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைப்பா அப்படின்வா இல்லையா, அந்த மாதிரி அந்த அவனால் 1000 ரூபா கொடுக்க முடியலன்னா 10 ரூபா கொடுக்கறது, இல்லை 4 நாள் கொடுக்கறது, இல்லை 8 நாள், வாட் எவர் ஹீ கேன் அஃபோர்ட், ரைட். அவன் பற்றற்ற பக்தனாகையால் கதைகளை கேட்பதினாலேயே தூய்மை பெற்று விடுகின்றான். அவன்தான் உலகியல் பொருட்களில் ஆசையற்றவன் ஆயிற்றே. சரியா? இந்த சப்தாக வேள்வி முடிவுறும் நாளில் கதை கேட்டு இன்புற்ற பக்தர்கள் ஸ்ரீமத் பாகவத கிரந்தத்தையும் அந்த புஸ்தகத்தையும் கதை கூறியவரையும் முறைப்படி பூஜிக்க வேண்டும். யாரெல்லாம் கேட்டாலோ விழுந்து நமஸ்காரம் பண்ணி அதுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும் இல்லையா. இதெல்லாம் ஸ்ரத்தையா கதை கேட்டு எனக்கு இதனால முக்தி கிடைக்கணும், இந்த சம்சார சுழற்சியிலிருந்து நான் விடுபட வேண்டும் அப்படின்னு. சரியா? பின்பு கதை சொல்பவர் கதை கேட்பவர்களுக்கு பிரசாதமாக துளசி, பகவானுக்கு சாற்றிய மாலைகள், நிவேதனம் செய்த பண்டங்கள் ஆகியவற்றை அளிக்க வேண்டும். பின்பு எல்லோரும் மிருதங்கம் முதலிய தாளங்களுடன் பகவானது குணங்களை பற்றிய கீர்த்தனைகளை பாட வேண்டும். முடிஞ்சாவிட்டு என்ன பண்ணணும், எப்படி உத்யாபானம் பண்ணுறது, எப்படி பிரசாதம் விநியோகம் பண்ணுறது, இதெல்லாம் அதுக்கப்புறம் முடிஞ்சாவிட்டு எல்லாரும் நம்மால் முடிஞ்ச வரைக்கும் நாமசங்கீர்த்தனம் இல்லையா, இறைவனே ஜெய ஜெய என்று போற்றி போற்றி, வணக்கம் நமஸ்காரம் என்று இறைந்து பாடி சங்கொலி எழுப்பி அந்தணர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் பணமும் உணவும் தானமாக வழங்க வேண்டும். கேட்பவன் உலகியல் பற்றற்றவனாக இருப்பானேயாயில் கதை முடிந்த மறுநாள் ஸ்ரீமத் பகவத்கீதையை ஒருமுறை பாராயணம் செய்ய வேண்டும். அது வேற. கேட்பவன் உலகியல் பற்று அற்றவனாக இருப்பின் கதை முடிந்த மறுநாள் ஸ்ரீமத் பகவத்கீதையை ஒருமுறை பாராயணம் செய்ய வேண்டும். இல்லறத்தனாக இருப்பின் கர்மசாந்தியாக ஹோமத்தை செய்ய வேண்டும். இல்லறத்தில் இருக்கிறவன் கர்மசாந்தியாக ஹோமத்தை செய்ய வேண்டும். இந்த ஹோமம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கோம் நம்ம எல்லாருமே இல்லையா, சன்னியாசி இல்லை. அதனால் இந்த இந்த நம்ம என்னென்ன விரதங்கள்லாம் அனுஷ்டிக்கிறச்சே ஏதாவது தப்பு நடந்திருக்கலாம், ஏதாவது தெரிந்தோ தெரியாமலோ பாவ செயல்கள் நிகழ்ந்திருந்தால் அந்த அந்த விளைவுகள் எதுவும் நம்ம வரக்கூடாது, எல்லாம் சுபமாக முடியணுங்கிறதுக்காக ஹோமம் பண்ணணுங்கிறார். அதான் அந்த பகவத்கீதையை படிச்சுட்டோ ஒரு ஹோமம் பண்ணிடுங்கோ அப்படியே சொல்லுவா. நம்ம அந்த அந்த மாதிரி பண்ணிட்டா அது ஒரு இது நமக்கு மனசாந்தி, ஒரு திருப்தி. நம்ம என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிப்பு கேட்குற மாதிரி அது இல்லையா. அந்த ஹோமம் பண்ணுறச்சே 60வது ஸ்லோகத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தின் 10வது ஸ்கந்தத்தில் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் படித்து பாயசம், தேன், நெய், வெள்ளை எள் மற்றும் ஹவிஸ், கஞ்சி வெடிக்காத சாதம், அந்த சாத்து எடுத்துக்கிறது. பாயசம், தேன், நெய், வெள்ளை எள் மற்றும் ஹவிஸ், கஞ்சி வெடிக்காத சாதம் முதலிய திரவியங்களினாலே ஹோமம் செய்ய வேண்டும். அது எப்படி பண்ணுறது அந்த ஹோமத்தைங்கிறதையும் சொல்லிட்டேன். அல்லது ஒன்றுபட்ட மனத்துடன் காயத்ரி மகாமந்திரத்தாலும் ஹோமம் செய்யலாம். ஏனெனில் உண்மையில் இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம் காயத்ரி ஸ்வரூபம் தானே. அடிச்சு தூக்கிட்டார். இங்க பாருங்க 61வது ஸ்லோகம். அண்டர்லைன் அண்டர்லைன் அண்டர்லைன். எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துட்டே வர பாருங்க. அது பண்ண முடியலையா இது பண்ணு, அதுவும் பண்ண முடியலையா இது பண்ணு. ஹோமம் செய்ய சக்தியற்றவர்கள் ஸ்ரீமத் பாகவத சப்தாக சிரவண பயனை பெறுவதற்காக ஹோமத்திற்கான நெய், தேன் முதலிய ஹோமப் பொருட்களை அந்தணர்களுக்கு தானமாக வழங்கலாம். சப்தாக சிரவண விதிமுறையில் நம்மை அறியாமல் ஏதாவது தவறுகளோ ஏற்றத்தாழ்வுகளோ ஏற்பட்டிருந்தாலும் அந்த தவறுகளை நீக்கிக் கொள்வதற்காக, அந்த குற்றங்களின் சாந்திக்காக
ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும். இதைவிட உயர்ந்தது எதுவும் இல்லாததால் இதை பாராயணம் செய்வது அனைத்து கர்மங்களையும் பயனுள்ளதாக செய்துவிடும். நோட் பண்ணிக்கோ. 62, 63 நம்ம கிருஷ்ணபேமி அண்ணா சப்தாகம் நான் தஞ்சாவூர்லலாம் அட்டன் பண்ணியிருக்கேன். தினம் விஷ்ணு சகஸ்ரநாமம் வந்து சாயங்காலம் நடக்கும். தினம் எவ்ரிடே தெர் இஸ் விஷ்ணு சகஸ்ரநாமம். ஸோ இந்த ஹோமங்கள்லாம் உன்னால் பண்ண முடியலன்னா ஒன்றும் வேண்டாண்டா, நீ எதுவுமே பண்ண வேண்டாம். ஹோமம் பண்ண முடியலையா, பரவாயில்ல, கவலைப்படாத. இந்த நமக்கு ஏதாவது தோஷம் ஏற்படுத்து, நம்ம 7 நாள் வந்து அந்த மாதிரி நியமத்தோடு இருக்க முடியாது. ஏதாவது ஒரு தப்பு பண்ணிவிடும், எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் நம்ம அறியாமலே நடந்துவிடும். இதுக்கெல்லாம் பெஸ்ட்டு வந்து ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை இதை விட உயர்ந்தது எதுவும் இல்லாததால் இதை பாராயணம் செய்வது அனைத்து கர்மங்களையும் எல்லாத்துக்குமே it is a remedy for anything and everything. So that is underline that 62, 63. பின் இதுக்கு பிறகு 12 அந்தணர்களுக்கு பாயசம், தேன், நெய் ஆகியவற்றுடன் உணவளிக்க வேண்டும். இந்த சப்தாக சிரவண விரதம் எல்லாம் முழுமையடைய வேண்டி நல்ல காராம்பசுவையும் தங்கத்தையும் தானம் அளிக்க வேண்டும். இது வந்து இருக்கிறவா, அதாவது அந்த காலத்தில் நம்ம கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கோம்னா நம்ம தான் வந்து மற்றவாளெல்லாம் ரட்சிக்கணும் இல்லையா? சாதுக்களுக்கெல்லாம் சன்னியாசிகளுக்கெல்லாம் நம்ம தான் பிக்ஷை போடணும். கிரகஸ்தாசிரமம் வந்து சன்னியாசாசிரமத்தோட வஸ்தி. ஏன்னா நம்ம வந்து பிரம்மச்சாரியும் ரட்சிக்கிறோம், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறோம், இந்த லோகத்தை பார்த்துக்கிறோம். இந்த சன்னியாசிகளுக்கு நம்ம தான் பிக்ஷை போடுறோம் இல்லையா? பிராமணர்களை, வேதம் படித்த அந்தணர்களை, காயத்ரி மந்திரம் சொல்கின்ற அந்த அந்தணர்களை காப்பது வந்து நம்ம தான் இல்லையா? அந்த காலத்தில் அப்படி தான் அந்த பிராமணர்கள் வந்து வேத அத்தியனம் பண்ணி அவள் வந்து குடும்பத்தை நடத்தின்னு இருந்தா இல்லையா? இப்போ வந்து எல்லாரும் எல்லா வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டோம். அந்த காலத்தில் அவளை காக்க வேண்டியது அரசர்களோட கடமை. இந்த மாதிரி அப்பப்போ சப்தாக யஜ்ஞங்கள் அதெல்லாம் பண்ணி இந்த பிராமணர்களை ரட்சிப்பது, இவாளை காப்பது வந்து நம்மளோட கடமை. அதான் நம்மளோட பொறுப்பு. அதுக்காக தான் இந்த வர்ணாசிரம தர்மம் வந்தது. இந்த வர்ணாசிரம தர்மத்தை ராங்காக இன்டர்பிரட் பண்ணி அது வந்து பீப்புள் டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து ஒரு வைசியன் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. க்ஷத்ரியன் நம்ம எப்படி வந்து நாட்டை காப்பாற்றுவதற்காக அவன் இருக்கான், நம்மளை எல்லாரையும் காப்பாற்றுவதா மசில் பவர், த மேன் வித் த மசில் இஸ் க்ஷத்ரியன். தட்ஸ் வை தேர் ஆல் சோல்ஜர்ஸ், ரைட்? பிராமணன் வேத அத்தியனம் பண்ணி வேத ரட்சணம் பண்ணி இந்த லோகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் பிராமணனோட இது, அந்த வர்ணாசிரம தர்மத்தோட நியமம். நம்ம எல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டோம், எல்லாரும் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ டிஃபரெண்ட் டியர் கொடுத்துருக்காருங்க. என்ன டியரில் நீ டியர் 1 ஆளாக இருந்தால் நிறைய செல்வம் உடையவன் 3 தோலா 30 கிராம் தங்கத்திலே ஒரு சிங்காசனம் பண்ணி அதில் அழகுற எழுதப்பட்ட ஸ்ரீமத் பாகவத புத்தகத்தை வைத்து அதற்கு தியானம், ஆவாகனம் என்கின்ற முறைப்படி 16 வித உபச்சாரங்கள்லாம் பண்ணி நியமத்தோடு கதை கூறிய ஆச்சாரியனுக்கு ஒரு நல்ல வஸ்திரம், ஆபரணங்கள், சந்தனம் ஆகியவற்றை அளித்து உபசரித்து நிறைந்த தட்சிணைகளுடன் சமர்ப்பிக்க வேண்டும். அவளுக்கு எவ்வளோ தட்சிணை சார் கொடுக்குறது? இப்போ கேட்குறாள் யாரோ ஒருத்தர், நேற்றுக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தா, என்னால் சிரார்த்தம் பண்ண முடியல, இரண்ய சிரார்த்தம் பண்ணுறேன், அவளுக்கு எவ்வளோ தட்சிணை வச்சு கொடுக்கணும். என்ன கேள்விப்பா, என்ன கேள்வி இது? யதாசக்தி உனக்கு என்ன தோன்றதோ உன்னால் என்ன முடியுமோ நீ வச்சுக்கோ. இதுக்கெல்லாம் வந்து கணக்கு இருக்கான்னு. இந்த மாதிரி உனக்கு என்ன சக்தி இருக்கோ நீ அது பண்ணணும். அதனால் இவர் சொல்லிட்டார், உனக்கு சக்தி 4 நாள் கொடு. உனக்கு நிறைய சக்தி இருக்குன்னா ஹையஸ்ட்டு நான் வந்து எல்லாம் இருக்குது, நான் எல்லாருக்கும் தானம் பண்ணணும் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா இது வந்து ஒரு சஜஸ்டட் டொனேஷன். 3 தோலா தங்கம், 30 கிராம் தங்கம் வாங்கி கொடு. அதை ஒரு எப்படி கொடுக்கணும்? சும்மா தங்கம் தானே வந்து ஜஸ்ட் நீ வந்து நான் வந்து துபாயிலேருந்து கோல்டு பார் வச்சுருக்கேன் சார், அதை வச்சு கொடுக்கட்டுமா? அதுக்கெல்லாம் ஒரு மரியாதை உண்டு. யூ டோன்ட் ஷோ இட் லைக் தட். இட் இஸ் நாட் ஃபார் ஷோயிங் ஆஃப். அதை வந்து பாகவதத்தை புஸ்தகத்தை அதை சிங்காசனம் மாதிரி பண்ணி அதில் பாகவத புஸ்தகத்தை வச்சு பேசிக்கலி யூ ஆர் கிவிங் தட் பாகவத புஸ்தகத்துக்கு, அந்த கிரந்தத்துக்கு, அந்த பகவானுக்கு ஒரு மரியாதை பண்ணுறேன் இல்லையா? அது ஒரு உயர்ந்த வஸ்து. ஒரு சாதாரண பேண்ட்டு ஷர்ட் எல்லாமே ஒரு எக்ஸ்பென்சிவ் விஐபி சூட் கேஸில் எடுத்துன்னு போகிறேன் இல்லையா? அதனால் இது வந்து பகவான், ஸ்ரீ பாகவத கிரந்தம் சாக்ஷாத் பகவான். அதுக்கு உனக்கு தகுதியான அந்த ஒரு இதில் கொடுத்து அந்த இவருக்கு அவர் அந்த ஏழை பிராமணன் கதை சொல்கிறாரே, அவளை ரட்சிக்க வேண்டியது நமக்கு பொறுப்பு. அவள் வீட்டில் இந்த வாத்து மாமி தினம் தங்க மாளிகை போயிருக்கா, அது இல்லை அக்ஷய திதி அன்னைக்கு போய் ஊராக போய் தங்கம் வாங்கிட்டு இருக்காள். நம்ம இந்த மாதிரி யாராவது கொடுத்தா தானே அவளுக்கு இல்லையா?
தட் இஸ் வை இஸ் சஜஸ்டிங். இதுலேயே கொடுத்துட்டார். சும்மா வந்து 1 கிராம் கொடுக்கலாமா 100 கிராம் கொடுக்கலாமா இதெல்லாம் கேட்காத. இந்த பார் இதான் 3 தோலா கொடு. சரியா? நம்ம இதில் இருக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ரைட்? ஸோ இவ்வாறு ஆச்சாரியருக்கு தருபவனே அறிவாளி. அவன் பிறப்பு இறப்பு என்கின்ற தலைகளிலிருந்து விடுதலை பெறுகின்றான். இந்த சப்தாக விதிமுறை அனைத்து பாவங்களையும் களைந்து ஒழிப்பது. முறை தப்பாது இவ்வாறு செய்தால் பரம மங்களங்களையும் அளிக்கும். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் விரும்பிய நலன்களை வாரி வழங்கும். அறம் பொருள் இன்பம் வீடு தர்ம அர்த்த காம மோக்ஷ இந்த 4 பேறுகளையும் அளிக்கும் ஒரே சாதனம் இதுவே என்பதில் கடுகளவும் ஐயமில்லை. புரிஞ்சுதா? இது பெரிய அத்தியாயம். இது இப்போதான் நான் வந்து 67 ஸ்லோகம் வந்திருக்கேன். 103 ஸ்லோகம் இருக்கு இதுல. நாராயண நாராயண. இப்போ சனகாதி முனிவர்கள் கண்டினியூ பண்றா. தே ஆர் கண்டினியூயிங் தேர். சனகாதி முனிவர்கள் நாரதருக்கு ஒரு பாகவத சப்தாகம் 7 நாள்ல எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வர. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து சனகாதி முனிவர்கள் நாரதருக்கு இந்த ப்ராஜெக்ட் பட்ஜெட், ப்ராஜெக்ட் பிளான், த பாலிசிஸ், த ப்ரொசீஜர்ஸ், என்னென்ன திரவியங்கள், எந்த பக்கம் வந்து சொல்றவர் உட்காந்துக்கணும், சொல்றவர் என்னென்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும், கேட்கிறவாளுக்கு என்னென்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும், யாரெல்லாம் வரலாம் யாரெல்லாம் வரக்கூடாது, மண்டபத்தை எப்படி அலங்கரிக்கணும், என்னென்ன திரவியங்கள்னால அலங்கரிக்கணும், மண்டபத்தை எப்படி செட்டப் பண்ணணும், மண்டபத்துக்குள்ளே என்னென்னலாம் வைக்கணும், பகவானுடைய விக்கிரகம் அந்த பாகவத கிரந்தத்தை சரஸ்வதி பீடத்தில் வச்சு அவளுக்கு என்ன சோடோபச்சார பூஜையெல்லாம் எப்படி பண்ணுறது, இது பண்ணுறச்சே ஏதாவது தப்பு நடந்ததுன்னா என்னென்ன இதெல்லாம் பண்ணணும், பிராயச்சித்தம் எப்படி பண்ணுறது, உன்னால் ஹோமம் பண்ணுறதுக்கு தகுதி இல்லைன்னா அட்லீஸ்ட் விஷ்ணு சகஸ்ரநாமமாவது நீ பண்ணணும் அப்படிங்கிற த அவுட்லைன் ஆஃப் தி ஹோல் ப்ராஜெக்ட் பிளான் கொடுத்துட்டார். அந்த 7 நாளில் எப்படி 7 நாள் என்னென்ன பண்ணணுங்கிறத இனிமே தான் வரப்போகிறார். பாகவதத்தில் என்னென்ன பண்ணணுங்கிறத இன்னும் சொல்லலை. முதல்ல பாகவத மகாத்மியம் சொன்னார் சனகாதிகள் நாரதருக்கு. இப்போ ப்ராஜெக்ட் பிளான், பாலிசிஸ், ப்ரொசீஜர்ஸ்லாம் கொடுத்துட்டார். இனிமே தான் அதனோட 7 நாளில் என்ன சார் பாகவதம் பாகவதம் சொல்லிட்டு இருக்கேன் என்ன சொல்கிறது அதில் அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறது இன்னும் வரல. சனகாதி முனிவர்கள் கூறுகிறார்கள் 69வது ஸ்லோகம். நாரதரே, ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தை 7 நாட்களில் கேட்பது என்பதற்கான வழிமுறைகளை இப்பொழுது தங்களுக்கு கூறினோம். முதல்ல இன்னும் ஏதாவது கேட்க விரும்புகிறீர்களா? இந்த இப்போ கொஞ்சம் வி கோ அ லிட்டில் ஹையர். இப்போ இங்கே வந்து சனகாதி முனிவர்கள் வந்து நாரதருக்கு சொல்லிட்டு இருக்கான்னு நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கச்சு, அதுக்கு மேலே என்ன நடக்கிறது? சூதபாணிகர் சௌனகாதி முனிவர்களுக்கு இதை சொல்லிட்டு இருக்கா இல்லையா? இந்த மாதிரி சனகாதிகள் வந்து நாரதருக்கு சொல்லிட்டு இருக்கான்னு சூதர் வந்து சௌனகாதி முனிவர்கள் சொல்லிட்டு இருக்கா. சௌனக முனிவர்களே, இவ்வாறு கூறிய சனகாதி முனிவர்கள் விதிமுறை தவறாது 7 நாட்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை பிரவச்சனம் செய்தனர். அண்டர்லைன். இவ்வாறு கூறிய சனகாதி முனிவர்கள் விதிமுறை தவறாது 7 நாட்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை பிரவச்சனம் செய்தனர். அதுதான் அனைத்து பாவங்களையும் நீக்க வல்ல புண்ணிய கதை, இக பர நலன்களையும் அளிப்பது. அனைத்து ஜீவராசிகளும் அந்த விரதம் இருந்து இந்த கதையை கேட்டன. கதை முடிவில் புருஷோத்தமனான பகவானை முறைப்படி துதித்து போற்றினார்கள். ஸோ முதல்ல என்ன பார்த்தோம்? 68 ஸ்லோகம் வரைக்கும் எப்படி வந்து எல்லாம் வந்து என்னென்னலாம் பண்ணணும் எல்லாம் சொன்னோம் இல்லையா? அதுக்கு அடுத்தது அவளே சொல்லிட்டான். யூ சா தட். இந்த இதில் வந்து சூதர் சொல்கிறார், இதை வந்து ஒரே லைனில் முடிச்சுட்டார். 7 நாள் அவள் பாகவதம் சொன்னதெல்லாம் இங்கே சொல்லலை நமக்கு. ஒரே லைனில் சௌனக முனிவர்களே, இவ்வாறு கூறி சனகாதி முனிவர்கள் விதிமுறை தவறாது 7 நாட்கள் இந்த விதியை அவளே ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்சிட்டா. இட் இஸ் நாட் ஃபார் அவுட் சைடர்ஸ். நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு இல்லை. யூ வாக் த டாக் அப்படின்னு வாழ அந்த மாதிரி தேவர் ஏபிள் டு வாக் த டாக். அவளே அதை பண்ணி அந்த புண்ணிய கதையை அவளே பண்ணி பிரவச்சனம் பண்ணி நாரதத்தை காமிச்சுட்டாங்க. இந்த ஈகப்பர நலன்களை அளிப்பது இந்த பாகவதம். அப்பேற்பட்ட புண்ணிய கதை. அனைத்து ஜீவராசிகளும் விரதம் இருந்து இந்த கதையை கேட்டன. கதை முடிவிலே புருஷோத்தமனான பகவானை முறைப்படி துதித்தார்கள். நோட் பண்ணிக்கோங்க. 70வது ஸ்லோகம் 71வது ஸ்லோகம். இவ்வாறு ஸ்ரீமத் பாகவத கதைகளை சப்தாக விதிப்படி கேட்ட யார் கேட்டாங்க? யாரோலாம் கேட்டா? எத்தனை பேர் வந்திருக்கா? ஞானம், வைராக்கியம், பக்தி
இன்னும் ஜாஸ்தி பலம். பக்தி என்ன பண்ண, எல்லாரும் கதை கேட்க உட்காண்டா இல்லையா, பக்தியை வந்து ஒரு ரொம்ப குதூகலமாக ஞானத்தையும் வைராக்கியத்தையும் அங்கே அழிச்சுட்டு வந்தா கதை கேட்கறதுக்கு. கதை கேட்கறதுக்கு எந்த சீட்டில் உட்காந்துக்கிறது, நீங்கள்லாம் ஒரு சீட்டில் உட்காந்துட்டே, நான் எந்த சீட்டில் உட்காந்துக்கிறதுனா நீ பக்தனோட ஹிருதயத்தில் போய் உட்காந்துக்கோன்னு சொல்லு. ஸோ அவள் குழந்தைகள்லாம் அழிச்சுட்டு அவள் அங்கே போனால், இப்போ இந்த கதை முடிஞ்சுடுத்தோ, சனகாதிகள் கதை சொல்லி முடிஞ்ச உடனே பக்தி வந்து ஞானமும், பக்தி ஏற்கனவே அவளுக்கு பலம் வந்துடுத்தோ, ஞானமும் வைராக்கியத்துக்கும் நல்ல வலிமை வந்து அவளும் யங்கா ஆயிட்டா. அனைத்து ஜீவர்களின் இதயங்களையும் அவர்கள் தம்மால் ஈர்த்தனர். தம் விருப்பம் நிறைவேறவே நாரதரும் மகிழ்ச்சி கொண்டார். நாரதர் எதுக்காக சனகாதிகள்கிட்ட வந்தார்? இந்த மாதிரி ஞானமும் வைராக்கியமும் இந்த மாதிரி இருக்காளேப்பா, அவளுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணணுங்கிறச்சே, நீ கவலைப்படாத, ஆனந்தவனத்துக்கு போகலாம், அங்கே போய் பாகவத சப்தாகம் பண்ணலாம், நான் உனக்கு எல்லா வழியும் சொல்லித்தரேன்னு சொல்லி அந்த வழியை மாத்திரம் சொல்லித்தராமல் அவரே பாகவத சப்தாகத்தையும் பண்ணி அவள் 2 பேரையும் எழுப்பிட்டே இருப்பான். நாரதருக்கு இஸ் வெரி ஹாப்பி. தட்ஸ் வாட் ஹி வாண்டட், ரைட்? தம் விருப்பம் நிறைவேறவே நாரதர் புலகாங்கிதம் அடைந்தார், பரமானந்த கடலிலே மூழ்கி திளைத்தார். இவ்வாறு ஸ்ரீமத் பாகவத கதைகளை கேட்ட பகவத் பக்தனான நாரதர் கைகளை கூப்பிய வண்ணம் அன்பினால் தன்னுடைய தழுதழுக்க சனகாதி முனிவர்களை நோக்கி கூறினார். இப்ப நாரதர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நாரதர் சொல்றார், இன்று நான் பிறர்க்கு அறிய பெரும் பேறு பெற்றேன். கருணையே ஒடிவான தாங்கள் எனக்கு அருள் புரிந்தீர்கள். அனைத்து பாவங்களையும் நீக்கும் பகவான் ஸ்ரீ ஹரியையே நான் பெற்றுவிட்டேன். தவசீலர்களே, யாரு? சனகாதிகளை பார்த்து சொல்றார் நாரதர். தவசீலர்களே, அனைத்து அறங்களிலும் இந்த ஸ்ரீமத் பாகவத சிரவணமே மிக மிக உயர்ந்தது என்று நினைக்கின்றேன். ஏனெனில் இந்த கதையை கேட்ட பொழுதிலேயே ஸ்ரீவைகுண்டத்தில் விளங்கும் ஸ்ரீ பகவான் அந்த கிருஷ்ணனை நாம் பெற்று விடுகிறோமே அப்படின்னு ஆனந்த இவர் வந்து அந்த இதில் வந்து ஒரு ரொம்ப குஷியாயிட்டார் நம்ம நாரதர். இப்போ திருப்பியும் சூதபாணிகர் கிட்ட போகிறோம். சூதபாணிகர் சொல்கிறார், இந்த மாதிரி பத்தியா இங்கே சனகாதிகள் என்ன சொன்னார், நாரதர் என்ன சொன்னார்னு பார்த்தேளா? ஸ்ரீ விஷ்ணு பக்தனான நாரத மகரிஷி இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கையில் இங்கும் அங்கும் நிலையின்றி திரிந்து வரும் யோகேஸ்வரனான சுகாச்சாரியார் அங்கே வர. எல்லாரும் வந்தான்னு சொன்னோம் இல்லையா, இது வரைக்கும் சொல்லாத ஒரு பேர். இவாள்லாம் பேசிகிட்டே இருக்கிறச்சே சுகாச்சாரியார் அங்கே வர. ஆனந்தவனத்திலே சனகாதி முனிவர் ஸ்ரீமத் பாகவத சப்தாக ஞான வேள்வியை முறைப்படி முடித்த பொழுது வியாசரது புத்திரரான சுகாச்சாரியார் தெய்வாதீனமாக அங்கு வந்து நின்றார். அவரோ 16 வயது நிரம்பியவர், ஆன்ம ஞானி, அறிவுக்கடலை பொங்கச் செய்யும் பௌர்ணமி நிலவு, ஸ்ரீமத் பாகவதத்தை காதலாகி கசிந்துருகி மெல்லிய குரிலே நிதானமாக சொல்லிக் கொண்டிருப்பவர் இல்லையா? அளவற்ற அங்க அவர் வந்துடுறார். சுகாச்சாரியார் அங்க வந்துடுறார். அது 78வது ஸ்லோகம். அளவற்ற ஒளி படைத்த ஸ்ரீ சுகர் அங்கு வந்ததும் அந்த அவையில் இருந்த அனைவரும் விரைவாக எழுந்து நின்று வணங்கி ஓர் உயர்ந்த பீடத்தில் அவரை அமரச் செய்தனர். நாரதர் மனங்கசிந்து அவரை பூஜித்தார். ஸ்ரீ சுகரும் ஆசனத்திலே சுகமாக அமர்ந்து, நான் சொல்லும் இந்த தூய்மையான செய்தியை கேளுங்கள் என்று இப்ப சுகர் சொல்றார். ஸ்ரீ சுக உவாச்ச பார்க்க போறோம். ஸ்ரீ சுக உவாச்ச 80வது ஸ்லோகம். ஸ்ரீ சுக உவாச்ச ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், வெரி ஆஃபன் யூஸ்டு. நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத அமுதத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசம் ஆலயம் உகுரகோ ரசிகாபுவி பாவுகாக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். 80வது ஸ்லோகம். நீங்கள் அனைவரும் பரம ரசிகர்கள். ரசிகாபுவி பாவுகாக. முதல்ல வந்து கேட்கிறவாள ரசிகர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் அனைவரும் பரம ரசிகர்கள், சான்றோர்கள். ஸ்ரீமத் பாகவதம் வேதங்களாகின்ற கற்பக விருட்சத்திலிருந்து பழுத்து நழுவி விழுந்த, தானாகவே பழுத்து நழுவி விழுந்த அந்த பழம், இந்த மரத்திலிருந்து கைகளால் கொய்யாத பழம், சுகபிரம்மமாகிய கிளி கொத்திய பழம், தேவர் உலக இந்த இன்னமுதிலும் சுவையான பகவத் கதையமுது நிரம்பியது. அவளுக்கு தேவலோகத்திலேயே கிடைக்காத இன்னமுதிலும் சுவையான அந்த அமுதத்தை எல்லாம் விட சுவையான பகவத் கதை அமுது நிரம்பியது, முழுக்க முழுக்க ரசமானது, தோலோ கொட்டையோ அல்லது போன்ற தள்ளத்தகுந்த எந்த பொருளும் அற்றது. அதில் தோல் அந்த இது எதுவுமே கிடையாது. இந்த பாகவத பழம் இந்த மானிட உலகில் தான் எளிதாக கிடைப்பது. தேவேந்திரன் வந்து கேட்டான் இல்லையா,
நான் அமுத குடத்தை தரேன், இந்த கதை அமுதத்தை கொடுன்னு கொடுத்தாரா பத்தியா? தேவர்களுக்கே கிடைக்காதது இந்த அமுதம். நோட் பண்ணிங்க பாயிண்ட். அப்பவும் சொன்னோம், இப்பவும் சொன்னோம். உடலில் உயிர் உள்ளவரை இந்த அமுதத்தை அருந்திக் கொண்டே இருங்கள். மேலே கண்டினியூ பண்ணுறோம். இந்த சுக உவாச்சை தான், இப்போ எல்லாமே சுகர் தான் சொல்கிறார். ஸ்ரீமத் பாகவத புராணத்தை ஸ்ரீ வேதவியாசர் என்கின்ற பெருந்தவசி எழுதியுள்ளார். இத்தனை நாள் அபவுட் பாகவதம் தான் பார்த்தோம் இல்லையா? எல்லாமே அபவுட் பாகவத மகாத்மியம், த ப்ராசஸ், த ப்ரொசீஜர்ஸ். அதுக்கப்புறம் சனகாதிகள் ஆக்சுவலாக பாகவத சப்தாகம் பண்ணி முடிக்கிறார். இப்போ சுக உவாச்ச, சுகர் சொல்கிறார், அதனோட பெருமையை சொல்கிறார். இந்த ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தை ஸ்ரீ வேதவியாசர் என்கின்ற பெருந்தவசி எழுதியுள்ளார். இதில் தன்னலமோ கபடமோ சூதுவாதோ இல்லாத தூய தர்ம நெறி இதில் உபதேசிக்கப்படுகிறது. தூய உள்ளம் கொண்ட சான்றோர்கள் அதை ஏற்றும் பரம்பொருளான பகவானை பற்றி இதில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. பகவானுடைய கல்யாண குணங்கள் இல்லையா? பரம்பொருளான இறைவனன்றோ அனைத்து நலன்களையும் அருளுபவர் இவர்தானே உண்மை பொருள். ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம் என்ற முத்தாபங்களையும் 3 தாபங்களையும் வேரோடு களைபவர் அவரே. இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கை கொண்டவன் வேறு சாஸ்திரங்களையோ வேறு சாதனங்களையோ ஏற்க தேவையில்லை. படிக்கப்படாதுன்னு இல்லை. இதெல்லாம் படிச்சுட்டு நான் ராமாயணம்லாம் வேண்டாம், ஏற்க தேவையில்லை. உனக்கு டைம் இருந்தால் எல்லாத்தையும் படி. பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பயனாக ஒருவன் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்க ஆவல் கொள்வானேயாகில் அக்கணமே, அந்த கணமே அவனது இதய கமலத்திலே இறைவன் வந்து அமர்ந்து விடுவார். இது 81வது ஸ்லோகம். தர்ம புரோச்சித கைதவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிபதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகிருதே கிம்பா பரைரீஸ்வரः சத்யோ கிருத்ய விருத்தியதே அத்த கிருதிபிகி சுக்ஷூபிதக்ஷணாத். இந்த பாகவத தியான ஸ்லோகத்தில் வரும். ஸோ தியான ஸ்லோகம் வரைச்சே நம்ம இந்த 81, 82 இந்த ஸ்லோகங்கள்லாம் அதில் நம்ம சொல்லிகிட்டே வருவோம். இந்த ஸ்ரீமத் பாகவதம் புராணங்களுக்குள்ளே திலகம் போன்றது, இறையடியார்களுக்கான பொக்கிஷம், பரமஹம்சர்களான பெருந்தவசிகள் அடைய விரும்பும் தூய ஞானமே. இதில் பெரும்பாலும் கூறப்பட்டு அந்த ஞானம் தான் இதில் இருக்கு. பரமஹம்சர்களான பெருந்தவசிகள் அடைய விரும்பும் தூய ஞானமே இதில் பெரும்பாலும் கூறப்பட்டுள்ளது. ஞானம், வைராகியம், பக்தியோடு கூடிய பற்றற்ற மோட்ச மார்க்கமே இதில் விளக்கப்பட்டுள்ளது. பக்தியோடு இதை கேட்பவன், படிப்பவன், அதை மனனம் செய்பவன் முக்தியை பெறுவான். சுவை மிகுந்த இந்த ரசம் ஸ்வர்க்கம், சத்தியலோகம், கைலாயம், ஸ்ரீவைகுண்டம் முதலிய எங்குமே பெறற்கு அரியது. முதல்ல எங்க சொன்னார்? தேவர்களுக்கு தான் கிடைக்காதுறான்னார். நீ சொர்க்கத்தில் போனாலும் கிடைக்காது, அதான் தேவலோகம். சத்தியலோகம் பிரம்மா இருக்கிற இடத்துல, பிரம்மாவை அத்தியந்தான் போய் வாங்கி கேட்கணும். கைலாயம் சிவபெருமான் இருக்கிற இடத்துல எங்கேயும் கிடைக்காது, எங்கேயுமே பெறற்கு அரியது. வைகுண்டத்தில் போனால் கூட இல்லை. நம்ம இவர் சொல்லுவார் இல்லையா, ஆழ்வார்கள்லாம், நீ வைகுண்டம் உன் மோட்சம் கொடுக்குறேன், வைகுண்டம் வரையாடானா, வைகுண்டங்கள்லாம் நான் வரலப்பா, நான் இங்கே எனக்கு ஸ்ரீரங்கம் இருக்குது, அங்கே போனால் அந்த பகவானுடைய முன்னழகு பின்னழகுலாம் நான் என்னால் பார்க்க முடியுமா? அந்த மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் இங்கே இருக்குது, நான் எத்தனை பிறவி வேணால் எடுத்துக்கிறேன்ப்பா, நான் இங்கேயே இருக்கேன், நான் வைகுண்டமே வரலேங்கிறான். இந்த பாகவத கதையை அனுபவிச்சவாள்லாம், நான் வரலப்பா, நான் இங்கேயே இருக்கேன். எப்படி நம்ம இவர் சொன்னார், நம்ம ஆஞ்சநேயர் சொன்னார் இல்லையா, நான் இங்கேயே இருக்கேன், ராமநாமம் சொல்லிட்டு நான் இங்கேயே இருக்கேன். அந்த மாதிரி இங்கேயே இருக்கேன் அப்படின்னு, ஏன்னா அங்கெல்லாம் கிடையாதுப்பா, அது அங்கே வந்தால் என்ன இருக்குது இல்லையா, அதெல்லாம் இல்லை. ஆகவே கிடைத்த போதே வேண்டும் அளவு அள்ளி பருகுங்கள், விட்டு விடாதீர்கள், பின்பு பார்த்து கொள்ளலாம் என்று வாழா இருக்காதீர்கள் எப்படின்னு சுகபிரம்மம் சொல்றார். இப்ப திருப்பி சூதபாணிகிட்ட போவோம். சூதபாணிகர் என்ன சொல்றார்? இவ்வாறு சுகபிரம்மம் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது வேற யாரெல்லாம் வரா பாருங்க, ஒவ்வொருத்தரா வரா. இப்போ ஒவ்வொருத்தரா வரா, இத்தனை பேர் வந்துட்டா, ஏற்கனவே நிறைய பேர் வந்துட்டா, அப்புறம் பக்தி வந்துட்டா, பகவான் வந்துட்டா, சுகபிரம்மம் வந்துட்டார். இப்படி இவர் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே பிரகலாதன், பலி சக்கரவர்த்தி, அர்ஜுனன், உத்தவன் அவள்லாம் தன் அடியார்களோடு சாட்சாத் பகவான் ஸ்ரீ ஹரி அச்சலமான பகவான் பக்தியோட ஹிருதயத்திலேருந்து அவரும் வெளில வந்துட்டார். இந்த இந்த இது இந்த 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 கோலாகலத்தில் கலந்துக்கணும், பக்த கோலாகலன் இல்லையா அவரு, அதனால இந்த பக்தர்களோட கோலாகலத்தில் கலந்துக்கிறதுக்காக அவரும் அங்கே உடனே அவருக்கு ஒரு ஆசனம் போடுறார். இதில் இருக்கு, பகவான் மகிழ்ந்தது கண்டு நாரதர் அவரை ஒரு விஷாலமான ஒரு சிங்காசனத்திலே அமர்த்தி அவையினர் அனைவரையும் அவர் இதிலே பகவத் குணங்களை கீர்த்தனம் பண்ண சொன்னார். அக்கீர்த்தன வைபவத்தை காண பரமசிவன் பார்வதியோடு அங்கு சேர்ந்தார்.
பிரம்மாவும் அங்கு வந்து சேர்ந்தார். எல்லாரும் வந்தாச்சுப்பா. இன்னும் யாருமே இல்லை, எல்லாம் எல்லா இடமும் காலியா இருக்காங்க. செக்யூரிட்டி என்னன்னு தெரியலங்க. எல்லாரும் வந்தாச்சுங்க. யாருங்க வைகுண்டத்தை பார்த்துக்கிறா, கைலாயத்தை பார்த்துக்கிறா, சத்தியலோகத்தை பார்த்துக்கிறான்னு தெரியல. எல்லாரும் இங்கே வந்தாச்சு. அங்கே பாடி கார்டு செக்யூரிட்டி எல்லாம் போட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போதான் பகவான் வந்தாச்சு, எல்லாரும் வந்தாச்சு. பகவானோட கீர்த்தனம் ஆரம்பிக்கிறது. இங்கே பாருங்க, பிரகலாதர் தாளம் போடுறார். இங்க இது வந்து எத்தனாவது ஸ்லோகம்? இது 86வது ஸ்லோகம். பிரகலாத தாளதாரி. பிரகலாதர் தாளம் போட ஆரம்பிச்சிட்டார். இந்த இது கீர்த்தனம் ஆரம்பிச்சுட்டு இல்லையா? உத்தவர் ஜால்ரா போடுறார், நாரதர் வீணை வாசிக்கிறார். சங்கீத வித்தையில் ஸ்வர ஆலாபனைகளில் கை தேர்ந்த அர்ஜுனன் ராகத்தை ஆலாபனம் பண்றானாம். இந்திரன் மிருதங்கம் வாசிக்கிறானாம். சனகாதி முனிவர்கள் பஜனைக்கு நடுவில் ஜெய 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 ஜெயன் கோஷம் போடுறாளாம். இதற்கெல்லாம் முன்பாக சுகமகரிஷி பலவிதமான நர்த்தனங்களினாலே அந்த கீர்த்தனங்களில் உள்ள உட்பொருளை அவர் விளக்குகின்றார். இவாள்லாம் இதெல்லாம் பண்றா. இது வந்து பிரகலாதன் வந்து தாளம் போடுறார், உத்தவர் ஜால்ரா போடுறார், நாரதர் வீணை வாசிக்கிறார், நம்ம இவர் வந்து அர்ஜுனன் வந்து ஆலாபனை பண்றார், இந்திரன் மிருதங்கம் வாசிக்கிறார், சனகாதி முனிவர்கள் ஜெய 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 ஜெயன் கோஷம் போடுறா. இதுக்கப்புறம் சுகபிரம்ம ரிஷி இந்த பாட்டுக்கெல்லாம் வந்து அர்த்தம், அந்த கீர்த்தனத்துக்கெல்லாம் வந்து அர்த்தம் சொல்லிட்டு இருக்கார். இதற்கிடையிலே ஒளிமயமாக விளங்கும் பக்தி, ஞானம், வைராக்கியம் மூவரும் நடிகர்கள் போல நடனம் ஆடுகிறார்கள். அவளுக்கு குஷி, அவளுக்கு திரும்பி எவ்வளோ வந்துருத்தியா எல்லாருக்கும். இவ்வாறு உலக இயலுக்கு எட்டாத தெய்வீகமான பஜனையை கண்ட பகவான் மனம் மகிழ்ந்து கூறலானார். இப்போ பகவான் பேசுறார். இத்தனை நாள் எல்லாரும் பேசியாச்சு. சூதர் உவாச்ச, சௌனகாதர் உவாச்ச, நாரத உவாச்ச, சுகபிரம்ம உவாச்ச. பகவான் சொல்றார், இப்பொழுது நீங்கள் கூறும் கதை அழகையும் பாட்டின் இனிமையும் கண்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், மிக மகிழ்ந்தேன். உங்களது பக்தி என்னை உங்கள் வசம் ஆக்கிவிட்டது. ஆகவே விரும்பும் வரத்தை கேளுங்கள். இவ்வாறு பகவான் கூறியதை கேட்டு அங்கு இருக்கின்ற அவையினர் காதலாகி கசிந்துருகி பகவானிடம் கேட்கலாயினர், இறைவா, இனி எங்கெல்லாம் ஸ்ரீமத் பாகவத சப்தாக சிரவணம் நடக்கிறதோ அங்கெல்லாம் தாங்கள் தங்கள் அடியார்களுடன் வந்திருந்து காட்சி தர வேண்டும். இதுவே எங்களது விருப்பம். இதை தாங்கள் பூர்த்தி செய்து தர வேண்டும். இறைவனும் அப்படியே ஆகட்டும் என்று வரமளித்து மறைந்தார். அவர்தான் அச்சுதனாயிற்றே. பகவானுடைய விருப்பத்தை நழுவ விடாதவர். நல்ல வார்த்தை யூஸ் பண்ணிருக்காரு பாருங்க. பகவானுக்கு எத்தனையோ பேர் இருக்கு, சகஸ்ரநாமம் இருக்கு. இந்த இடத்துல என்ன சொல்றா? அச்சுதன். அவர் பக்தர்களது விருப்பத்தை நழுவ விட மாட்டார். ஒரு வார்த்தை கொடுத்தாருன்னா காப்பாற்றிடுவார். அச்சுதன். இதன் பின் நாரதர் பகவான் மற்றும் அவரது பார்ஷதர்களின் திருவடிகளிலே விழுந்து வணங்கி, அதற்கு பிறகு ஸ்ரீ சுகபிரமம் முதலிய தவசிகளின் திருவடிகளிலும் விழுந்து வணங்கினார். ஸ்ரீமத் பாகவத கதைகளாகின்ற இன்னமுதத்தை பருகியதாலே அனைவரும் மகிழ்ச்சியிலே திளைத்தார்கள். ஜீவாத்மா, மாயை, பரமாத்மா, இந்த உலகம் ஆகிய அனைத்தும் வேறு வேறு என்கின்ற அவர்களது அறியாமை அகன்றது. அனைவரும் தத்தம் இருப்பிடம் சென்றார்கள். இது ஒரு மாதிரி எல்லாருக்கும் அந்த மாயையெல்லாம் போயாச்சு. மாயை, பரமாத்மா, இந்த உலகம் எல்லாத்தையும் எல்லாம் வேறு என்கின்ற அறியாமை அகன்றது. இப்பொழுது ஸ்ரீ சுக மகரிஷி பக்தி, ஞானம், வைராக்கியம் ஆகிய மூன்றையும் தமது சாஸ்திரமான ஸ்ரீமத் பாகவதத்திலே நிலைப்படுத்தினார். பக்தி பாகவத்தோட சித்தாந்தம் என்னடா கேட்டான்னா, பக்தி ஞான வைராக்கியம் தான் பாகவத்தோட சித்தாந்தம். இப்போ சுகபிரம்ம ரிஷி என்ன பண்றார்? பக்தி, ஞானம், வைராக்கியம் மூன்றையும் தமது சாஸ்திரமான ஸ்ரீமத் பாகவதத்திலே நிலைப்படுத்தினார். 91வது ஸ்லோகமாகவே இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சேவிக்கும் அடியார்களது திருவுள்ளத்திலே பகவான் வந்து அமர்கின்றார் அப்படின்னு இந்த 91 முடிகிறது. ஏழ்மை நோயால் துன்பப்படுபவர்கள், மாயை, அறியாமை என்கின்ற பிசாசினால் அவதிப்படுபவர்கள், உலகியல் கடலிலே விழுந்து தவிப்பவர்கள் ஆகியவர்களின் துன்பங்களை களைந்து நலமளிப்போம் யாம் என்று ஸ்ரீமத் பாகவதம் கர்ஜனை புரிகிறது. 92வது ஸ்லோகம். இப்போ திருப்பியும் சௌனகாதி முனிவர்கள்லாம் கேட்கிறா. இப்போ சூதபாணிகரே, சுகபிரம்ம ரிஷி இந்த பாகவதத்தை பரீட்சித்துக்கு எப்ப சொன்னார்? பகவான் வந்து தன்னுடைய இந்த இது முடியறது இல்லையா, துவாபர யுகம் முடிஞ்ச உடனே பகவான் கிளம்பி போயாச்சு. பகவான் வைகுண்டம் சென்ற பின் கலியுகம் ஆரம்பிச்சு 30 வருடங்கள் கழித்து புரட்டாசி மாசம் வளர்பிறை அன்று நவமி அன்று ஸ்ரீ சுகர் ஸ்ரீமத் பாகவதத்தை கூற ஆரம்பித்தார். 94வது ஸ்லோகம். மன்னர் ஸ்ரீ பரீட்சித்து ஸ்ரீமத் பாகவத கதையை கேட்ட பின் கலியுகத்திலே முதல் 200 வருடங்கள் கழித்து ஆடி மாத வளர்பிறை என்று நவமியிலே கோகர்ணன் துந்துகாரிக்கு பாகவதத்தை கூறினார். கோகர்ணன் எப்ப சொன்னான்னா,
மன்னன் பரீட்சித்து கேட்ட அப்புறம் கலியுகத்திலே 200 வருடங்கள் கழித்து ஆடி மாத வளர்பிறை நவமியிலே கோகர்ணன் துந்துகாரிக்கு சொன்னான். இதற்கு பிறகு கலியுகத்திலே மேலும் 30 வருடங்கள் கழித்து கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ நவமி என்று சனகாதி முனிவர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை நாரதருக்கு சொன்னார். என நம்ம எப்போ கேட்குறோம்? கலியுகத்தில் தானே நாரதர் சொல்கிறார், நான் பிருந்தாவனம் போனேன், ராமேஸ்வரம் போனேன், கலி ரொம்ப கோரமாக இருக்கேப்பான்னு கேட்குறாரு இல்லையா? அந்த மாதிரி இருக்கேப்பா, எனக்கு ஒன்றும் புரியலையே, இந்த மாதிரி கலியில் இந்த பக்தி ஞானம்லாம் இந்த மாதிரி ஆயிட்டாளேன்னு கேட்குறாரு இல்லையா? அதான் சொல்கிறார், கலியுகம் பிறந்து மேலும் 30 வருடங்கள் ஆன பின், அதாவது 230 வருடங்கள், 200 வருஷம் கழிச்சு பரீட்சத்துக்கு சொல்கிறார். இது கோகர்ணன் சொல்கிறார். முதல்ல ஸ்ரீ சுகர் பரீட்சத்துக்கு எப்போ சொன்னோம்? கலியுகம் ஆரம்பித்து 30 வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் 200 வருஷம் கழிச்சு இந்த இவா சொல்கிறா, யாரு? கோகர்ணன் சொல்கிறா. அதுக்கு அப்புறம் இன்னும் 30 வருஷம் கழிச்சு சனகாதி முனிவர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை நாரதருக்கு அருளினார். குற்றமற்றவரே சௌனகாதி முனிவர்களே, நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைத்ததா? கோரமான இந்த கலியுகத்திலே சம்சார துயரக்கடலை கடக்க ஒரே வழி ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதே. இதுதான் உலகியல் துன்பங்களை நீக்கும் ஒரே மருந்து. ஆகவே சான்றோர்களே, இந்த கதையமுதத்தை விருப்பத்தோடு பருகுங்கள். ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு இதுவே உகப்பானது. பாவங்கள் அனைத்தையும் நொடியிலே களைவது. முக்தி பெறுவதற்கான ஒரே வழி இறை அன்பை, அந்த பக்தியை பெருக்குவது. வேறு நலம் தரும், இதை தவிர வேறு நலம் தரும் சாதனங்கள் உண்டோ? எதையும் நீங்கள் தேட வேண்டாம். தீர்த்த யாத்திரை செய்வதால் தான் என்ன கிடைக்க போகிறது அப்படின்னு சும்மா சொல்றேன். நீங்க எல்லாம் கேட்டாலே, நீங்க இதெல்லாம் கேட்டாச்சேப்பா, அதனால நீங்க தீர்த்த யாத்திரை கூட போக வேண்டாம். பாவிகளை தண்டிக்க பாசத்தை கையிலேந்தி தன் தூதர்களை கண்ட யமதர்மராஜன், தூதர்களே இதோ பாருங்கள், இறைவனது கதையமுதத்தை பருகி நிற்பவர்களிடம் தயவு செய்து செல்லாதீர்கள், ஒதுங்கி நில்லுங்கள், பிறரை தண்டிக்கும் தகுதிதான் எனக்கு உண்டு. இந்த மாதிரி இறைவனோட கதையை கேட்குறவன்ட்ட போய் நீங்கள் அங்கெல்லாம் போயிடாதீங்கோ, ஒதுங்கியே நில்லுங்கோ. பின்னாடி அஜாமேள உபாக்கியானத்தில் பார்க்க போகிறோம். அந்த எப்படி விஷ்ணு பார்ஷதர்கள் அஜாமேளனுக்கு சத்கதி இது பண்ணா அப்படிங்கிறத, அதை இங்கேயே ஒரு இண்டிகேஷன். அதனால் அங்கெல்லாம் போயிடாதீங்கோ, பாவிகள்கிட்ட மாத்திரம் போங்கோ. சுவையற்ற இந்த உலகிலே உலகியல் விஷயங்களான நச்சு பொருள்கள் கொண்ட ஆசையாலே மதிமயங்கி நிற்கும் அறிவிலிகளே, உங்கள் நலனுக்காக அரை நொடி நேரமாவது ஸ்ரீ சுகர் கூறிய ஸ்ரீமத் பாகவதமாகின்ற இந்த ஒப்பற்ற கதையமுதத்தை பருகுங்கள். அற்பமான கதைகள் நிரம்பிய தீய வழியில் வீணாக ஏன் அலைந்து திரிகிறீர்கள்? இந்த கதை உங்கள் காதுகளில் புகுந்ததுமே முக்தி இன்பம் உங்கள் கைகளில். இதற்கு சாட்சி யாரென கேட்கிறீர்களா? பரீட்சித்து மன்னன் தான். அன்பு சுவை நிறைந்து, இதெல்லாம் இது 100வது ஸ்லோகம். 101. அன்பு சுவை நிறைந்து விளங்கும் வெள்ளத்திலே நிலை நின்று ஸ்ரீ சுகர் இந்த கதைகளை கூறியுள்ளார். அந்த அன்பு வெள்ளத்தில் சொல்லிருக்கிறது, எவனது கண்டத்தில், எவனது தொண்டையில் இதன் சுவை நிற்குமோ அவன் ஸ்ரீ வைகுண்டத்தின் தலைவன் ஆகின்றான். இது 101. 102. சௌனகரே, சௌனகாதி முனிவர்கள்ட்ட கண்டினியூ பண்றார் சூதபாணிகர். பல சாஸ்திரங்களை நன்கு படித்து பின்பு மறைத்து வைத்திருந்த இந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன். அனைத்து சாஸ்திரங்களையும் பிழிந்தெடுத்த சாறு இது. சித்தாந்தங்களின் பிழிவும் இதுதான். இது சர்வ சாஸ்திரங்களின் சாரம். இந்த பிரபஞ்சத்தில் இதை காட்டிலும் பவித்திரமானது வேறு ஒன்றும் இல்லை. எல்லையற்ற உயர்ந்த ஆனந்தம் வேண்டுமா? 12 ஸ்கந்தங்களை உடைய இந்த பாகவத கதையமுதத்தை பெருகுங்கள். டாப் கிளாஸ் இது. இதுக்கு மேல என்ன வேணும்? 102. அப்பேற்பட்ட சௌனகாதி முனிவர்கள் 1000 வருஷம் சத்திரயாகம் பண்றா. 1000 வருஷம் சத்திரயாகம் பண்றா. அவா கிட்ட சொல்றார், எல்லாவித சாஸ்திரங்களின் சாரத்தை பிழிஞ்சு, இதை காட்டிலும் பவித்திரமா வேற ஒண்ணுமே கிடையாதுப்பா. எல்லையற்ற உயர்ந்த ஆனந்தம் வேண்டுமா? இந்த 12 ஸ்கந்தங்களுடைய இந்த பாகவத கதையமுதத்தை பருகுங்கள். விதிமுறை தவறாது பக்தியோடு இதை கேட்பவன், தூய மனம் படைத்த இறையடியார்களின் முன் இதை கூறுபவன், அந்த பாகவதா முன்னாடி இதை கூறுபவன் ஆகிய இருவரும் வழிமுறை தவறாது, அந்த வழிமுறை தவறாது ஒழுகிய காரணத்தால் இதன் முழு பயனை அவர்கள் பெறுவார்கள். உலகிலும் அவர்கள் பெறுவதற்கு அரிதானவை என எதுவுமே இல்லை. இதை பண்ணியாச்சுன்னா இதுக்கப்புறம் உலகிலும்
அவர்கள் பெறுவதற்கு அரிதானவைன்னு ஒன்றுமே கிடையாதுப்பா. அவர்கள்தான் இக பர இன்பத்தை பெறுகிறார்களே, இங்கேயே கிடைச்சி விடுறதே, இக பர இன்பத்தை இங்கேயே பெறுகிறார்களே, வேற என்ன ஊனு அவளுக்கு அப்படின்னு சொல்லி 103வது ஸ்லோகத்திலே இந்த பாகவத மகாத்மியத்தோட கடைசி ஸ்கந்தமானது இங்கு நிறைவேறுகிறது. நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு இந்த சப்தாகம் இந்த 6 நாள் என்ன பார்த்தோமோ, நாளைக்கு 7வது நாள் பாகவத மகாத்மிய சப்தாகமாக இதை ஒரு சம்மரி, நாளைக்கு சம்மரி வெர்ஷன் பார்த்துட்டு இதை நாளைக்கு பாகவத மகாத்மியம், ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தை நாம் பகவானோட சங்கல்பத்தின்படி பெரியவா ஆசீர்வாதம், நம்ம கேட்குறவா எல்லா வித்தியார்த்திகள் எல்லாரோட ஆசீர்வாதத்தினாலே இந்த பாகவத மகாத்மியத்தை நாளைக்கு நாம் நிறைவு செய்வோம். இப்போதைக்கு ஸ்ரீ பத்ம புராணத்திலே ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தில் இந்த 6வது அத்தியாயத்தோட இதை இன்னைக்கு நிறைவு செய்கிறோம். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம் யதக்ஷர பதப்ருஷ்டம் மாத்ரா ஹீனம் துயத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாக்ஷராணி ச ந்யூனானி சாதி விக்னானி ஷமஸ்வ புருஷோத்தம. ஹரே நமக ஸ்ரீ ஹரே நமக ஸ்ரீ ஹரே நமக. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.